இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறைவளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நின்று விகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்று நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர் நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும்
அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரியாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 593வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நற்றமிழ் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். மகாகவி பாரதியின் பிறந்த நாளை கொண்டாடும் இந்த வாரத்தில் நற்றமிழ் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். மகாகவியின் தாசனாக வலம் வந்தவர் பாரதிதாசன். பாரதிதாசனின் பார்வையில் பெண்ணியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நம்மிடையே சிறப்புரையாற்ற இணைந்திருக்கின்றார் அன்பு அம்மா, தமிழ் துறையில் இணை பேராசிரியராக விருதுநகர் வன்னிய பெருமாள் மகளிர் கல்லூரியில் பணியாற்றி வரும் அன்பு சகோதரி விந்திய கௌரி அவர்கள் அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரை வழங்க இருக்கின்றார். வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். இன்று நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்டுள்ள தமிழ் இணை பேராசிரியர் அன்பு அம்மா விந்திய கௌரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு அவரை வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை பாவேந்தரும் பெண்ணியமும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் சிந்திப்போம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செழுமைப்படுத்துவோம். வாருங்கள். நன்றி. அம்மா வணக்கங்க. மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கலாம். நன்றி. விந்திய கௌரி அம்மா. விந்திய கௌரி அம்மா இருக்கீங்களா? கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. நீங்க பேசுறது கேட்கல எங்களுக்கு.
அனைவருக்கும் வணக்கம். பெண்ணியம் என்ற சொல் அடிப்படையில் பெண்ணை பெண்ணாக பாவிக்கும் போக்கை செயற்படுத்துதல், பெண்ணை தெய்வ நிலையில் வைத்து மனதை கல்லாக்கவும் வேண்டாம், பெண்ணை பேய் என்ற நிலையில் வைத்து மிருகத்தினும் கீழாகவும் நடத்த வேண்டாம். ஆணுக்குரிய உரிமைகளும் சலுகைகளும் வழிமுறைகளும் மனித பிறவி என்ற அடிப்படையில் பெண்ணுக்கு வழங்க வேண்டும். பாவேந்தர் குடும்ப விளக்கின் 2ஆம் பகுதியில் சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செய்வதும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை, ஆடவர்கள் தமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்று கவிதையில் படைத்துள்ளார். பெண்களே முழுக்க முழுக்க சமையல் செய்தல் வேண்டும், ஆண்கள் அவர்களுக்கு உதவி செய்தாலும் கேவலம் என்ற ஆணாதிக்க போக்கை கண்டித்து கூறியுள்ளார். பெண்கள் உடைமை பொருள் அன்று, ஓர் உயிர், தனக்கென்று தனி விருப்பங்களும் சுயமரியாதைகளும் உடையவள். பெண் கணவன் என்ற அந்த உறவுக்காக தியாகம் செய்வதோ அடங்கி போவதோ தேவையில்லை என உரிமை குரல் எழுப்புவதே புரட்சி கவிஞரின் நோக்கமாகும். பாவேந்தர் பிறந்த நாள் இந்நாள் என்ற கவிதையோட தலைப்பு அருமையான தலைப்பு. பிறந்த நாள் இந்நாள், பெண்ணிற்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறி, இதுவரை உன் வாழ்வில் சென்ற நாளெல்லாம் சிறந்த நாள், நீ தொண்டு செய்த நாள், இந்த நாளில் நீ நல்லாடை உடுத்தி நல்ல பண்டம் உண்டு வாழ வேண்டும், உன்னை அனைவரும் பாடு என்பர் ஆடு என்பர், நீயும் ஆடு. ஏனென்றால் நீ குழந்தை, நீ வளர்ந்து விட்டால் உன் உடலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், அதனால் உன் ஆடலுக்கு தடை விதிப்பர் என்றும், பெண் வயதுக்கு வந்ததும் அவள் கலைகளை முடக்காது வளர்க்க வேண்டும் என்கிறார். பாவேந்தர் சொல்லியது சரிதானே. சிறு பிள்ளையில பாட ஆட எல்லாத்துக்குமே ஒத்துக்குவாங்க. வயதுக்கு வந்த பிறகு பெரிய மனுஷி ஆயிட்ட, எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அன்னைமார்கள்லாம் ஒரு வார்த்தை வச்சிருப்பாங்க. பெண் பிள்ளைய பெற்றவங்கெல்லாம் மடியில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கோம்பாங்க. அதற்கான பழமொழிகளும் இருக்குது. ஆம்பளைனா அடித்து வளர்க்கணும், பொம்பளை பிள்ளைய பொத்தி வளர்க்கணும்பாங்க. ஏன்னா இன்னொரு வீட்டுக்கு போகிற பிள்ளை அப்படிலாம் சொல்லுவாங்க. இதையெல்லாம் அன்றைய காலத்தில் பார்த்து தான் பாவேந்தர் படைப்பில் பெண்களோட வாழ்வு சிறப்பாக அமையணும் அப்படின்றத அவர், பெண்களுக்கு விழிப்புணர்வு முதல்ல வேணும் அப்படின்றத அவர் எழுதியிருக்கார். அருமையான ஒரு பதிவு. வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பெண்ணழகே, நான் என்று பெண்ணை நவில்வார்க்கு இப்புவிக்கு தாயென்று காட்ட தமிழருக்கு வாய்ந்தவளே என்று பெண் குழந்தை தாலாட்டு பாடுவதிலே எழுச்சியை காட்டுகின்றார் புரட்சி கவிஞர். நான் கல்லூரியில் பணிக்கு சேர்ந்த புதிதில் பாவேந்தரோட படைப்புகளில் நான் இந்த பெண் குழந்தை தாலாட்டு அதை நான் வாசித்தேன், விரும்பி வாசித்தேன். பாடத்தில் இல்லை, விரும்பி வாசித்தேன். அப்போ ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. காரணம் என்னன்னா, தாலாட்டு அப்படின்னாலே பெரும்பாலும் நாட்டுப்புற பாடல்கள் ஆகட்டும், இல்லை இன்னும் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் அப்படியே தாலாட்டு பாடியிருப்பாங்க. உருகி உருகி வரி தெய்வங்களை எல்லாம் பிள்ளை தமிழ்ல அப்படியே தாலாட்டு பாடுவாங்க. அநேகமாக அப்படி இருக்கும். ஆனால் இவர் பெண்ணுக்கு
அந்த ஒவ்வொரு நிறைய வரிகள் உண்டு, ஒவ்வொரு சொல்லும் அற்புதமானதா இருக்கும். அதுல பிடித்த ஒன்று இந்த வரிகள். இந்த வரிகள்ல முதல் வரி ரொம்ப அற்புதமா இருக்கும். வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பெண்ணழகே. உண்மைக்கே பெண் பிறப்பு உயர்வு தான், ஆண் பிறப்பு உயர்வு தான். ஆனா எல்லாருமே அப்படியே பழகிட்டதுனால அப்படிதான் முதல்ல ஆணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்றாங்க. எழுதுறதுமே பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்திலிருந்து இன்றைய நூல்கள் வரைக்கும் சான்று அப்படின்னாலே முருகன் அப்படின்னு தான் வரும். அந்த ஆணுக்கானது அவன் அப்படின்னு தான் முதல்ல வரும். சாத்தன் அப்படின்னு தான் தொல்காப்பியர் எடுத்துக்காட்டுல கொடுப்பாரு. அப்புறம் சாத்தி அப்படின்னு கொடுப்பாரு. நான் நிறைய நூல்கள் படிச்சப்பெல்லாம் நினைப்பேன், அன்று தொட்டு இன்று வரை அப்படி இருந்திருக்கே அப்படின்னு. ஆனா தொடக்க காலத்துல பெண்ணு வீட்டுல இருந்து அவ என்ன பண்ணுனா அப்படின்னா, ஆண்கள் வேட்டை சமூகத்துல காட்டுக்கு வேட்டையாட போயிருக்காங்க உணவு தேவைக்காக. பெண்ணு வீட்டுல இருந்து பெரியவங்களை குழந்தைகளை எல்லாரையும் நல்லா பார்த்துருந்துருக்கா. அப்போ தாய்வழி சமூகமாகத்தான் இருந்திருக்கு, மரபு சார்ந்து அப்படித்தான் இருந்திருக்கு. அப்புறம் வேளாண்மையை பெண்ணுக்கிட்ட இருந்து ஆண் வாங்கினதும் ஆணாதிக்க சமூகமா மாறி போச்சு. இத நான் எதுக்கு சொல்றேன்னா புரிதலுக்காகத்தான். எல்லாருக்கும் இந்த செய்தி தெரியும் தான், புரிதலுக்காக. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். அன்றைக்கே பெண் வேளாண்மை தொழிலை செஞ்சிருக்கா. அன்றைக்கே காட்டுப்பகுதியில் போய் மலைப்பகுதியில் போய் உணவை எடுத்துட்டு வந்தவங்க நாயைத்தான் வேட்டைக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அந்த நாயை அன்பா தடவி கொடுத்து அதற்கான உணவு கொடுத்து வீட்டில் விருப்பமான ஒரு உயிரா அன்பா வளர்த்துருக்கா. அன்றைக்கு ஆரம்பிச்சதான் இன்னைக்கு வரைக்கும் அது தொடருது. அதனால பெண்ணை ரொம்ப அழகா அவர் சொல்றாரு. ஆனா நான் இங்க குறிப்பிட்டதெல்லாம் சில ஆண்கள் தான், பலரும் நல்லவங்க தான், சிலர், ஒரு சிலர் தான் சொல்லணும். அதுமே நான் என்று பெண்ணை நவிழ்வாருக்கும் இப்புவிக்கு தாய் என்று காட்ட தமிழருக்கு வாய்ந்தவளே. ரொம்ப அருமை. பெண்கள்லாம் பெருமையா நம்ம நினைக்கணும். தாயா இருந்து பிள்ளைகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு அண்ணனுக்கு தங்கையா இருக்கிறோம், தந்தைக்கு மகளா இருந்து நிறைய செய்கிறோம், தாய்க்கு மகளா இருந்து செய்கிறோம், பேர பிள்ளைகளுக்கு பாட்டியா இருந்து நம்ம இனிமே செய்ய போறோம். செய்தவர்கள் அருமையா செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்போ சிலர் உங்களை நாய் மாதிரி பெண்களை நினைச்சாலும் நீங்க அதெல்லாம் நினைச்சிட்டு தாழ்வா இருக்கக்கூடாது. நீங்க தாயா இருக்கணும். தமிழர்களுக்கு நீங்க உயர்வா கிடைச்சிருக்கீங்க அப்படின்றத படைப்புல தேர்ந்தெடுத்த சொற்களை அவர் கவிதையாக்கியிருக்கார். அருமையானது. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு தொல்காப்பியம் நூற்பாவா சொல்லுது. எழுதியவர் தொல்காப்பியர். முன்னீர்னா கடல் கடந்து, கடல் நீர், கடல் கடந்து. மகடுனா பெண்கள்னு அர்த்தம். ஆடு அப்படின்னா ஆண்கள்னு அர்த்தம். அன்றைய காலங்கள்ல கணவன் கப்பல் மூலமா மரக்கலம் மூலமா வெளிநாடுகளுக்கு அவன் சென்றான்னா பெண்களை கூட்டிட்டு போகாது. அது அன்றைய காலத்துல சரியா இருந்தது. ஆனா இன்றைக்கு அப்படியா இருக்கு? கல்யாணம் ஆகுது, 10 நாள் இருக்கிறாங்க மகிழ்வா, அப்புறம் இவங்க போறாங்க. அதுக்குள்ளேயும் பெண்ணோட அப்பா அம்மா பாஸ்போர்ட் எடுத்து விசாக்கெல்லாம் ரெடி பண்ணி இங்கேருந்து அனுப்புகிறாங்க. விமான நிலையத்தில் அந்த நாட்டிலேருந்து அவன் கூப்பிட்டுக்கிறான். கப்பல் பயணம் பெண்களும் பண்ணுறாங்க. காலம் மாற மாற பெண்களோட அந்த உயர்வு கூடிக்கொண்டே போகுது. இன்னும் வருங்காலத்தில் இன்னும் பெண்களோட அந்த முயற்சி எல்லாமே, அவங்களுக்கான சுதந்திர விடுதலை எல்லாமே இன்னும் கூடுதலாக கிடைக்கும். இப்பவும் கிடைச்சிருக்கு. ஆனால் அன்றைக்கு நிறைய கிடைக்கல. அதை அருமையாக அவர் எழுதியிருக்காரு. நம்ம தொல்காப்பியத்திலிருந்து நம்ம பார்க்குறோம், ஆண் வேலையின் காரணமாக பெண்ணை விட்டு எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் பெண் 2 நாட்களுக்கு மேல் பிறந்த வீட்டில் கூட இருக்கக்கூடாது. இப்போ நாங்கள்லாம் அம்மா வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு வரோம். ஆனால் அன்றைய காலங்கள்லாம் ரொம்ப கஷ்டம், அனுப்ப மாட்டாங்க, தேவைப்பட்டா மட்டும்தான். இப்பயுமே எங்க ஊர்ல எல்லாம் உண்டு. நீ மட்டும் தனியா வந்திருக்க, பிள்ளைகளை எங்க, கணவர் எங்க அப்படின்னு கேட்பாங்க. தனியா வந்தா அவங்களுக்கு அது ஒரு மாதிரியா இருக்கும். பெண் அப்படின்னா கணவனோட தான் வரணும், பிள்ளைகளோட தான் வரணும் அப்படின்ற எண்ணம் இப்பவும் பெரியவங்க கிட்ட 80 வயசுக்காரங்களாம் சொல்லுவாங்க. நாம தனிச்சு எங்கேயும் போறது வர்றதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றா தான் இப்பவும் இருக்குது. ஆனா பெண்கள் நாம இப்போ தனியா
நல்ல ஒரு காரியத்துக்காக நம்ம போறோம், பணிக்கெல்லாம் நாம செல்றோம். அப்போ நம்ம பாவேந்தர் போன்ற பலரும் என்ன செஞ்சிருக்காங்க, பெண்ணோட விடுதலைக்காக, பெண் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு இருக்காங்க. பெரியார்ல இருந்து, அண்ணல் அம்பேத்கர்ல இருந்து, பாரதியார் கவிதைகள்ல இருந்து, மற்ற கவிஞர்கள் எல்லாருமே எழுத்து மூலமாகவும், பேச்சாளர்கள் பேச்சு மூலமாகவும், செயல்கள் மூலமாகவும் நிறைய நிறைய போராட்டங்களுக்கு பிறகுதான் இப்படி ஒரு நல்ல பெண்களுக்கான வாழ்வு அமைந்துள்ளது. பெண்களின் சிந்தனை உயர வேண்டும், கல்வி மேம்பாடு அடைய வேண்டும், பெண்ணியம் சிறப்புற பெண்களுக்கான கல்வியும் பொருளாதார சுதந்திரமும் தேவை என்கிறார் பாவேந்தர். இது எல்லாமே இப்ப நடைமுறையில நல்லாவே இருக்குது. ஆடவர் வாழ்வில் பெண்களுக்கு சிறப்பானதோர் இடம் உண்டு எழுதிட்டார். அருமை அருமை. மடமைதான் அச்சத்தின் வேறாம், அந்த மடமையால் விளைவதே போராம். கடமையும் அறமும் நல் ஒழுக்கமும் வேண்டும், கல்வி வேண்டும், அறிவு கேள்வியும் வேண்டும் என்று பாடலில் பதிவிட்டுள்ளார். பெண்களை மடமை நிறைந்தவர்களா, பேதமையராத்தான் பார்ப்பாங்க. பேதமை அப்படிங்கிறது 7 பருவத்துல ஒன்று. பேதை, பெதும்பை, அறிவை, தெரிவை, மங்கை, மடந்தை, பேரிளம் பெண். இந்த வயசு டு இந்த வயசு என்னென்ன பருவம்னு சொல்லுவாங்க. மடமைங்கிறது அறியாமை. இது மட்டும் இல்ல, இலக்கியங்கள்ல இலக்கணங்கள்ல உண்டு. பெண்ணுனா எப்படி இருக்கணும்? நாணம், அச்சம், அடம், பயிர்ப்பு என்ற 4ம் கொண்டவள் பெண் என்ற கருத்தை கவிஞர் கண்டிக்கிறார். பாவேந்தருக்கு அது உடன்பாடு இல்லை. ஆனா எழுதியிருக்காங்க தமிழ் இலக்கியங்கள்ல, இலக்கணத்திலையும் உண்டு. இந்த 4 இருக்கணும்னு. பெண்ணுக்கு நாணம் இருந்தா இப்ப எப்படி அச்சம் இல்லாம பேச முடியும்? நானே எப்படி இங்க பேச முடியும்? அன்றைய கால சூழல்ல அப்படி இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு பெண் பிள்ளைக படிதாண்டி போக மாட்டாங்க. அன்றைய காலங்களில் படிக்கலாம் போகவே மாட்டாங்க. மாமா வாசல்ல நின்று, ஏமா அவங்க அப்பா இருக்காரான்னா கதவுக்கு பின்னாடி நின்று, எங்க அப்பா வயலுக்கு போயிருக்காரு மாமா அப்படிம்பாங்க. முகம் காட்ட மாட்டாங்க. இன்றைக்கு அப்படியா? அவங்கள வரவேற்று நல்ல முறையில முகம் பார்த்து கண்கள் பார்த்து அவங்களுக்கு பதில நம்ம சொல்றோம். நல்ல உறவோட நம்ம இப்ப இருக்கிறோம். எவ்வளோ பெரிய வளர்ச்சி! இதற்கெல்லாம் நம்மளுடைய தலைவர்களும், அறிஞர்களும், கவிஞர்களும், பேச்சாளர்களும் தான், தொண்டு செய்தவர்களும் தான் காரணம். அடுப்போதும் பெண்கள் படிப்பையே பெறலாகாது என்பது ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களின் எண்ணம். ஆனால் வீட்டையும் நாட்டையும் மொழியையும் ஒருங்கே காப்பதில் ஆண்களோடு பெண்களும் முன்னிற்க வேண்டும் என்பது பாவேந்தருடைய கருத்து. எவ்வளவோ அவர் எழுதியிருக்காரு. அதுல சிலதை மட்டும்தான் நான் அடுத்தடுத்து சொல்லிட்டு போலான்னு நினைக்கிறேன். அவரு சொன்னது சரிதானே. சமையல் வேலை செய்யறதுக்கு தான் பெண்கள். ஊர்லயே நான் சிறு வயதிலே பார்த்திருக்கேன். சொல்லுவாங்க, ஒரு குழந்தைன்னா இன்னொரு குழந்தை இந்த குழந்தைக்கு துணையா அப்படிம்பாங்க. 2 பெண்ணா போச்சுன்னா ஆம்பளை பிள்ளை வேணும்னு 3வது. ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த ஆம்பளை பிள்ளைக்கு துணையா இன்னொரு ஆம்பளை பிள்ளை. நான் ஒரு 5, 6 படிக்கிறப்பெல்லாம் குறைந்தது எங்க ஊர்ல எல்லாம் 4 குழந்தை 3 குழந்தைகளாவது இருக்கும். 6, 7 எல்லாம் உண்டுதான். எங்க வயல்ல ஒரு அம்மா வேலை பார்த்தாங்க. அவங்கள எங்க அம்மா பார்த்துக்கோனாங்க. நானும் பார்த்துக்கிட்டேன். ஒல்லியா இருந்தாங்க. புல்லு மாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க. அவங்க போன அப்புறம் அம்மா சொன்னாங்க, இவங்களுக்கு 16 பிள்ளைங்கன்னாங்க. நான் நம்ப மாட்டேம்மான்னு சொன்னேன். நம்புக ஊரி 16 பிள்ளைங்க. இப்போ எத்தனை பிள்ளைங்கம்மா இருக்கு? அவங்க வயசானவங்க தான் ஓரளவுக்கு. 9 பிள்ளைங்க உயிரோட இருக்காங்க. இவங்க இவங்க குழந்தைகள ஒன்றை நல்லா வளர்த்ததுக்கு அருகில் உள்ள மம்சாபுரத்துல அரசாங்கம் நல்ல முறையில குழந்தை வளர்த்ததுக்காக அந்த குழந்தையோட உடல் நலத்தை பரிசோதித்து சிறந்த தாய் அப்படின்னு சொல்லி விருது கொடுத்தாங்க. நாங்க அப்போ 16 செல்வம்ன்றது தொடக்க காலத்துல 16 பிள்ளைங்க தான். நான் பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கேன். ஆனா இப்போ அப்படி சொல்ல மாட்டோம். 16 செல்வங்கள்னு நம்ம இலக்கியத்தில் உள்ளதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க ஆரோக்கியமாகவும் இருந்திருக்காங்க. அது ஒரு காலகட்ட சூழல். மக்கள் தொகை கொஞ்சமா இருந்திருக்கு, நிறைய குழந்தை பத்திட்டாங்க. பெரிய பாரத நாடு, வளமையான நாடு. அதனால ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ சூழ்நிலை மாறி போயிருக்கு. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, அன்னைக்கு சமைக்கிறதுக்கு மட்டும்தான் பெண்கள். இதுல மூத்த பிள்ளை ஒரு 8, 10 வயது 12 வயது பிள்ளையா இருக்குன்னு வச்சுக்கோங்க.
2வது பையன் பிறந்திருக்குன்னு வச்சுக்கோ. அந்த பையனை வளர்க்குற பொறுப்பை அந்த மூத்த பிள்ளைகிட்ட கொடுத்துருப்பாங்க. இதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த குழந்தை வந்து ஒரு 3வது 4வது படிக்க போச்சுன்னா இது பிறந்து இவங்க விவசாய வேலையை பார்க்கணும், இல்லை வேறு வேலை அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட விட்டுட்டு போவோம், பொறுப்பாக பார்த்துக்கிறோம். சிறுகதையில் கூட நான் படிச்சிருக்கேன். இப்படி இப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததை பதிவு பண்ணி படிச்சிருக்கேன், நானும் பார்த்துருக்கேன். அப்போது அந்த குழந்தைக்கு படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் கூட அந்த பிள்ளைய அனுப்ப மாட்டாங்க. அந்த குழந்தையால ஒன்றும் சொல்லவும் முடியாது. தம்பியை ரொம்ப நல்லா அப்படியே பார்த்துக்குவான் அந்த பெண் குழந்தை. அந்த பொறுப்பு அந்த வயசுலேயே வந்துடும். பெற்றோருக்கு படிக்காமல் இப்படி வச்சிருக்கமே அந்த எண்ணமே அன்றைய காலங்களில் தோன்றாமல் தான் இருந்திருக்கு. இன்றைக்கு நிலைமை வேற. கஷ்டப்பட்டா கூட கடனை வாங்கியாவது ஏன் இருக்கிற ஏதோ ஒரு சொத்தை விற்று கூட பிள்ளை படிக்க ஆசைப்படுது. பெண் பிள்ளைய படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு தாய் தப்பை கொண்டு வர்றாங்க. பெருமையாக நம்ம நினைக்கணும். மாணாக்கர் சொல்லுவாங்க, அப்பா அம்மாலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களை படிக்க வைக்கிறாங்க, இதை பயன்படுத்தி படித்து வயசானா அவங்கள நல்லா பாதுகாத்துக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் அன்றைக்கே அவர் முடிவு பண்ணி சொல்றாரு. பெண்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வீட்டையும் நல்லா பார்த்துக்கணும். பெண்ணுன்றது பெண்ணு தான் உயர்வு, ஆணு தேவையில்லைன்னு போறது கிடையாது. சிலர் அப்படி இருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை அப்படின்றது பாவேந்தரோட எண்ணமும் என்னோட எண்ணமும் தான். வீட்டை நல்லா பார்த்துக்கணும், அது நம்மளுடைய கடமை. நாம வந்து தகப்பனுக்கு நல்ல மகளா இருக்கணும், மகனா இருக்கணும். கணவனுக்கு நல்ல மனைவியா இருக்கணும், மனைவிக்கு நல்ல கணவனா இருக்கணும். பிள்ளைங்களுக்கு உன்னதமான தாயா தகப்பனா இருக்கணும். அதுதான் முதல்ல. இதிலிருந்து தான் அன்புங்கிறது வெளி உலகத்துக்கு போகுது. அப்போ வீடுங்கிற அந்த ஒரு நிறுவனம் சிறப்பா இருக்கணும். தாய் தகப்பன் நம்மளுக்கு முன் உதாரணமா இருக்கணும். அதுக்காக பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத ரொம்ப அருமையா குடும்ப உலகத்துல சொல்லியிருப்பார். எப்படி ஒரு பெண் இருக்கக்கூடாதுன்றத 2 வீடுல அவர் வந்து சொல்லியிருப்பார். முதல்ல அவர் வீட்டையும் அடுத்து நாட்டையும் பல பணிகளுக்கும் போகணும். பெரியார் சொல்லுவாரு, பெற்றோர்களை உங்களுடைய ஆண் பிள்ளைகளை படிக்க வைப்பது போல் பெண் பிள்ளைகளையும் படிக்க வைப்போம் வைங்கன்னு சொல்லுவார். அவர் வழி வந்த பாவேந்தரும் அழகா சொல்றார். மொழியும் நல்லா பெண்கள் வளர்த்து கொண்டு வரணுங்கிறார். ஆண்களோடு பெண்களும் நம்ம வந்து முன்னிற்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். இன்னைக்கு பாருங்க, எத்தனை பெண் காவலர்கள் இருக்காங்க, எவ்வளோ அருமையான பணியை செய்யறாங்க. கோயிலுக்கு போனோம் அப்படின்னா பெண் காவலர் இருப்பாங்க, வேண்டிய உதவி செய்வாங்க. பல இடங்கள்ல சிறை கூடத்துலையும் சரி, பல இடங்கள்லையும் பெண்களுக்கு பாதுகாவலா இருக்கு. இது எங்க இருந்து வந்தது? பெரியார் விதைத்தாரு, இன்னைக்கு நடைமுறையில இருக்கு. பெண்களுக்கான விடுதலையும் சுதந்திரமும் பாவேந்தர் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு நடைமுறையில இருக்குது. அதை நான் வாழ்வியலோடு சேர்த்து சொல்லணும்னு தான் பாவேந்தரோட அந்த படைப்பையும் இப்போ உள்ள நிகழ்வையும் நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, அவர் வந்து எல்லா துறைகள்லையும் பெண்கள் இருக்கணும்ன்றத கவிதையா எழுதியிருக்காரு. நகர் நோக்கி பசுந்தோகை நாடகத்து மாமயில்கள் நன்னியாங்கும் பகர்கின்ற செந்தமிழன் பழிக்க பெண்கள் எல்லாம் பறந்து வாரியிருக்கிறார். எல்லா துறைகளே இருங்க. ஓவியமா, கவிதையா, கட்டுரையா, அறிஞரா, விஞ்ஞானியா, வேற கலைத்துறையா, நாடகத்துறை, எதுனாலும் பேச்சாற்றலா, எல்லாமே முன்னாடி வந்து நில்லுங்கிறார். இவ்வாறு பெண்களின் மொழி தொண்டை கவிஞர் வரவேற்கின்றார். எத்தனை பேர் கவிஞரா இருக்காங்க, புதினம் எழுதுறவங்களா, சிறுகதை எழுதுறவங்களா, எத்தனை பெண்கள் இருக்காங்க. இன்ஜினியராகவும் டாக்டராகவும் லாயராகவும் இன்னும் சொல்லிக்கிட்டே போல எவ்வளோ பேர் இருக்காங்க. அன்னைக்கெல்லாம் இவங்க சிந்திச்சு அதை எழுதி செயல்படுத்துறதுனால, தொண்டு செஞ்சதுனால இன்னைக்கு இந்த பாரத நாட்டு பெண்கள்லாம் நல்வாழ்வு தான் பெற்றிருக்காங்க. இவங்களெல்லாம் நம்ம ரொம்ப நினைக்கணும். அடுத்து சொல்றாரு, எனக்கு இந்த ரொம்ப பிடிச்ச பாடல்கள்ல இது ஒன்று. கல்வியில்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவது இல்லை என்று சுட்டிக்காட்டி பெண் கல்வியை வலியுறுத்துகின்றார். ஒரு பெண் கல்வி பெறுவது என்பது ஒரு குடும்பமே கல்வி பெறுவதாகும். அதுதான் சரியான ஒண்ணு. எல்லாருமே வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, கல்வியால தான் நம்ம உயர்வாவே வாழ்றோம். அதனால நம்ம கல்விக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு பெண்ணை வாழ வைக்கணும் அப்படின்னா கல்வி கொடுத்துட்டாலே போதும். அவர் சொல்வார், இந்த அகன்ற உலகத்துல அறிவை விரிவாக்கும்பார். நான் படிச்ச போது என்ன ஒரு அற்புதமா அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நினைச்சேன். அறிவை விரிவாக்கு அப்படிம்பார்.
அறிவை விரிவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை செயலாக்கவும் செய்வோம். படிக்கிற எண்ணம் வரணும், படித்ததை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும், நாம் கடைபிடிச்சதை மற்றவர்களையும் கடைபிடிக்க வைக்கணும். அதைத்தான் அவர் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அவர் கொடுத்திருக்கார். பெண் பெருமை மிக்கவளாக வாழ வேண்டும் என்பதை கவிதையில அழகா சொல்றார். தன்னையும் தக்கபடி காத்து கொள்ள வேண்டும், தன் கொழுநன்னா கணவன், தன்னையும் காத்திடல் வேண்டும், சீர்சால் திராவிடர் பண்பு சிதையாமல் நிற்பவளே பெண்ணாவாள் என்கிறார் பாவேந்தர். பெண்ணுனா எப்படி இருக்கணும்னு நினைவூட்டலுக்காக திருப்ப சொல்றேன். நாணம், அச்சம், மடம், பயிர்ப்பு, இந்த 4 இருக்கணுங்க. நாங்கள் ஆனால் இவர் எவ்வளோ நல்லா சொல்றாரு. உங்களை நீங்களே நல்லா பார்த்துக்கோங்க, கணவனை நல்லா பார்த்துக்கோங்க, சிறப்பாக நீங்கள் வாழுங்க, இந்த திராவிட சமூகத்துக்கு பண்பு மாறாமல் வாழுங்க. அப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் தான் பெண் அப்படிங்கிற. சரிதானே? அவர் சொல்வது சரிதான். அவர் சொன்னதை நம்ம இன்னும் சிறப்பாக கடைபிடிப்போம், குடும்ப நலம் பேணுவோம், அப்புறம் அந்த உலக நலத்துக்கு பாடுபடுவோம். கண்ணி உரைத்தது கேட்டிடுவீர், உள்ள காதல் இருப்பது மெய்யெனிலோ, அட சின்ன ராட்டின நூலிழைப்பாய், அதில் தீட்டின்றி நெய்த உடை உடுப்பாய் என்ற பாவேந்தர் பாடல் பெண்ணின் மன உறுதியை காட்டுகிறது. பெண்கள் முதல்ல உள்ளத்துல உறுதியா இருக்கணும், உடல் நலத்தை பேணணும், மன நலத்தை பேணணும். அவங்க உறுதியானவங்களா இருக்கணும். கண்ணில் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம். இந்த பாடல் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, புகழ்பெற்ற பாடல், பாவேந்தரோடதுல இது அருமையா இருக்கும். காதல் அப்படிங்கிறது புனிதமானது தான், அது முறைகட்டதா இருந்தா அது நரகமாயிரும். காதலை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, தெளிவா புரிஞ்சுக்கிட்டா அவங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். பாவேந்தர் அருமையா பாடல்கள்ல பதிவிட்டுள்ளார். காதல் ஊக்கம் தருவது. காதல் என்பது 2 மனங்களின் கலப்பு. ஏற்ற தாழ்வு, சாதி, மதம், கல்வி, தகுதி, புகழ் என்ற எல்லாம் தகர்க்கப்படும் ஒரே ஆயுதம் காதல். இதை புரிந்தா போதும். இந்த கவிதை நம்மளுக்கு புரியும். கண்ணில் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால், காதலியர் அப்படின்னு பெண்ணை உயர்வா சொல்றார். மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகம். அருமை, அருமையா அவர் சொல்லியிருக்கார். இன்றைக்கு சிலர் தவறா அதை பயன்படுத்துறாங்க. அடுத்து அவர் சொல்றது என்ன அப்படின்னா, பெண்களோட வாழ்வுல காதல் வாழ்வு எப்படி முக்கியத்துவம் பெற்றது அப்படின்றத அவர் சொல்றார். அவரோட படைப்புகள் பல உண்டு. அதுல சொல்றது மாந்தோப்பில் மனம், இது பாரதிதாசனோட படைப்புல உள்ள ஒரு கவிதை, புகழ்பெற்ற கவிதை. தன் காதலியிடம் கவிதை தலைவனாகிய குப்பன் பேசுவதாக ஓர் இடம். தக்க பண்புகள் படைத்த ஓர் ஆடவனும் பெண்ணும் காதல் கொள்வது இயற்கை, அது உயிரின் இயற்கை பண்பு. சாதி, செல்வம், அந்தஸ்து என்பவற்றால் நிகழும் ஏற்றத்தாழ்வுகள் கருதி இது நிகழ்வதில்லை. பிற்போக்கான நூல்கள் இதனை பிரிக்க முற்படலாம், ஆயின் அவற்றின் மறுப்பை புறக்கணிக்க வேண்டும் என்று குப்பன் வாயிலாக புரட்சி கவிஞர் காதலின் இயற்கையை வெளிப்படுத்துகின்றார். இன்னொரு கவிதை பெற்றோர் இன்பம். அந்த கவிதையில பெண் காதல் கொண்டாள், அதை தன் பெற்றோரிடம் கூறாமல் தன் தோழியிடம் கூறினாள்.
தாய் அதற்காக மனம் வருந்தி இதை சொல்லும் போது என் மகளின் இன்முகம் எவ்வாறு மலர்ந்திருக்கும், அதை கேட்கும் பேறு நான் பெறவில்லையே என ஏங்குவதாக கவிஞர் காட்டுவது இந்த உலகில் உள்ள தாய்மார் எல்லோரும் தம் பெண்ணின் உணர்வை, உரிமையை உணர்ந்து இன்புறுதல் வேண்டும் என்பதாகும். காதல் என்பது உயிரின் இயற்கை உணர்வு. இதனை மறுப்பதோ தடுப்பதோ பிழையாகும். உளமொத்த காதலரின் உணர்வை மதித்து போற்ற வேண்டும், அதற்கு ஆதரவு நல்க வேண்டும். அதனால் காதலர் தங்கள் பொறுப்புணர்ந்து சமுதாயத்திற்கு உகந்த குடிமக்களாக திகழ வேண்டும் என்கிறார் கவிஞர். எவ்வளவு பண்பு நிறைந்த ஒரு படைப்பு பாருங்க. காதல் அது புனிதமானதா இருக்கணும், இந்த சமூகத்துக்கு பயனுடையதா இருக்கணும், உலகத்துக்கு பயனுடையதா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ ஒரு நல்ல புரிதல் இருந்தாலே நல்ல ஒரு வாழ்வு கிட்டும். பெண் என்பவளின் வாழ்க்கை மாற்றம் என்பது அவளது காதல் மனத்திலேயே இன்பம் பயப்பதாக அமையும். மனத்திற்கு ஒவ்வாத வாழ்க்கை கட்டாயத்தின் பேரில் நடந்தாலும் அது ஒவ்வொரு நொடியும் முள்மேல் நடப்பதாகவே அமையும். ஆகவே காதல் என்பது இரு மனமும் கலந்த வாழ்க்கை. அதற்கு சமூக ஆதரவுடன் பெற்றோர் ஆதரவும் கிடைத்துவிட்டால் காதலர்கள் இன்ப வாழ்வு தானே வாழ்வார். எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காங்க பாருங்க. சில குடும்பங்கள்ல ஆணும் சரி பெண்ணும் சரி தன்னோட விருப்பத்தை பெற்றோர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க ஜாதி பார்த்து மறுத்துருவாங்க. அதுக்கு பதிலாக தன்னோட ஜாதியில முன்னப்பின்னா இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த பெண்ணோட வாழ்வு அந்த ஆணோட வாழ்வு பாழாகுன்றத யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கௌரவம் பெருசா இருக்கும். பலர்கிட்ட சொல்றதுக்கு நல்ல விதமா சொல்லணும். பிள்ளைங்க வாழ்கின்ற அந்த மீதி காலமெல்லாம் அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. பெற்றோருக்கு மதிப்பு கொடுத்து இவங்க சொன்னா அவங்க அதை புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு மதிப்பளிக்கணும். இதெல்லாம் பார்த்து கேட்டு உணர்ந்துதான் அருமையா அவர் கவிதைகள்ல கொடுத்திருக்காரு. தன்னுடைய பெண் தனக்கென ஒரு ஆடவனை தேர்வு செய்தாள் என அறிந்தனர் பெற்றோர். அவள் எண்ணப்படி அந்த ஆடவனையே அவளுக்கு மணமுடிக்க செய்வோம். அப்படி அவளை மணப்பவனுக்கு பொருளெல்லாம் கொடுத்து குடித்தனம் நடத்த செய்து மகிழ்ந்திடுவோம் என பெண்ணின் பெற்றோர் தங்களுக்குள் மகிழ்ந்தனர். கவிதையை பாருங்க, அருமையா இருக்கும். வாழ்வுக்கு உரிய வன்மை பெற்றோம், ஏழ் நரம்புகள் யாழ் போல் அவள் வாய் இன்னான் இடத்தில் என் அன்பென்று சொன்னதால் இன்பம் சூழ பெற்றோம். என் மகள் உள்ளத்தில் இருக்கும் தூயனின் பொன்னடி தனில் எம் பொருளெல்லாம் வைத்தும் இறந்தும் பெண்ணை ஏற்று குடித்தனம் புரிந்திட செய்வோம் போ என்று உரைத்தான் என்ற பாடல் காதலித்த ஒரு பெண்ணின் தந்தையுடைய வாய்மொழியாக அமைந்தது. சங்க இலக்கியத்துல நான் பாடலா படிச்சிருக்கேன். அதுல என்ன வரும் அப்படின்னா, களவு வாழ்க்கை தொல்காப்பியத்துல நூற்பா எழுதியிருப்பார் தொல்காப்பியர், களவியல். அதுல களவு வாழ்க்கை. களவுனா என்ன? தலைவனுக்கு தலைவியை பிடிக்கும், தலைவிக்கு தலைவனை பிடிக்கும். களவு வாழ்க்கை அது குறிப்பிட்ட காலம், ரொம்ப கொஞ்ச காலம்தான். நான் விடுதியில படிக்கிறப்போ ஒரு பெண்ணு சொன்னா, எனக்கு எங்க மாமா பையனை ரொம்ப பிடிக்கும், காதலிக்கிறேன். எப்பல இருந்து? 10வது படிக்கிறதுல இருந்து. அப்போ எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? இது ஒரு மூன்றாம் ஆண்டு மாணவியாவ, 3 ஆண்டு. அப்போ 5 ஆண்டு. அப்புறம் எப்போ கல்யாணம்? 7 ஆண்டு. இப்படியெல்லாம் இல்லை அன்றைய காலங்கள்ல. அந்த களவு கற்பா மாறணும். அதுதான் அற வாழ்க்கை, அதுதான் பெண்ணுக்கு வைத்த கற்பு வாழ்க்கை. கற்பியல்ல தொல்காப்பியர் எழுதியிருப்பார். அது முறையா அன்றைக்கு இருந்தது. களவு கற்பாகணும், அது குறிப்பிட்ட காலம். அப்போ அவ என்ன பண்றா, தலைவிக்கு தலைவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கு பிடிச்சிருக்கு. அன்றைய முறை எப்படி இருந்துச்சுன்னா, பொண்ணொரு தட்டுல பூ ஒரு தட்டுல வச்சு அவங்க பெண் கேட்டு போவாங்க. தலைவன் தலைவியை பெண் கேட்டு போவோம். கொடுத்தாங்க அப்படின்னா கல்யாணம், இல்லைன்னா வேறு வழி இல்லாத போது. அதென்ன வேறு வழி இல்லாத போது? பெண்ணுக்கு தாய் தகப்பன் ஒத்துக்கல அப்படின்னா, வழியே இல்லாத போது தோழி சொல்லுவா, குறிஞ்சி பாட்டுல இது வரும், தோழி சொல்லுவா, நீ அற வாழ்க்கை வாழணும், கற்பு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா தலைவனோடு உடன்போக்கு செல்ல வேண்டும். தலைவி மறுத்துருவா,
நாணம் அதுதான் ரொம்ப முக்கியம். பெண்ணுக்கு நாணம் ரொம்ப முக்கியம். அதனால இல்லை போகமாட்டேன் அப்படின்பா. இது மரபு சார்ந்தது, தமிழருடைய ஒரு தமிழச்சி சார்ந்த மரபு சார்ந்தது. அப்போ எளிதா அன்றைக்கே அப்படி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லவே கூடாது. வேறு வழி இல்லாத போது உடன்போக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, எதற்காக தனக்கு பிடித்த மணாளனோடு வாழணும். உடன்போக்கு போயிட்டா, செவிலி மூலமா நற்றாய் தெரிஞ்சுக்கிட்டா. நற்றாய் வருத்தப்படுவா. எப்படி வருத்தப்படுவா? என்னோட மக நல்ல இலவம்பஞ்சு மெத்தையில படுத்து தூங்கிட்டா கூட பாதங்கள் சிவந்து போயிரும். மல்லிகைப்பூ தூவி அதுல படுத்திருந்தா கூட பாதங்கள் சிவந்து போகும். அவ எப்படி பாலை நிலம் கடந்து போறாளோன்னு வருத்தப்படுவா. இன்னொரு பாடலை பார்த்தீங்கன்னா, அவ விளையாடி அந்த பந்தை பார்த்து வருத்தப்படுவா. பூத்திருக்க பூவை பார்த்து, பூத்திருக்கு முல்லைப்பூ என் மகா எப்படி இருக்காளோன்னு வருத்தப்படுவா. அவ வளர்த்த கிளியை பார்த்து வருத்தப்படுவா. இப்படி நிறைய காட்சிப்படுத்துதல் ஆங்காங்கே சங்க இலக்கியங்களே இருக்கும். நான் அதை படிச்சுட்டு அந்த தாயி தன் பிள்ளை கஷ்டப்படுவாளேன்னு நினைச்சிருக்கான். ஆனா நம்ம திரைப்படத்திலையும் தொலைக்காட்சியிலையும் தொடர் நாடகத்திலையும் வாழ்க்கையிலையுமே பார்த்துருக்கோம். தலையில தண்ணியை ஊத்திட்டு தகப்பனும் தாயும் பிள்ளைய தலைமொழிகிடுவாங்க. அதுல ஒரு நுட்பம் உண்டு. தாய்க்கு உடன்பாடு இருக்காது. உலகத்திலேயே நிலையான சொந்தம்னு சொல்லணும்னா தாய் தான். சிலர் தகப்பனும் உண்டு. ஆமா ஆமா, சில தாய்கள் பொல்லாதவங்களா இருப்பாங்க, தகப்பன் ரொம்ப உயர்வா இருப்பார், தெய்வமா இருப்பார். நான் பார்த்திருக்கேன். தாயெல்லாம் தாயல்ல, சில பேய்களும் உண்டுன்னு நம்ம திருவிக்கா எழுதியிருக்காரு. பெண்ணின் பெருமையில நான் படிச்சிருக்கேன். அது சரிதான். சில பெண்கள் பொல்லாதவங்களா இருக்காங்க, தாயும் பொல்லாதவங்க. தகப்பன் அற்புதமா இருப்பாங்க. அப்போ அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சில தகப்பன்லாம் தெய்வம் தான் நான் சொல்லுவேன். அப்படி இருப்பாங்க. ஆனா பெரும்பாலான தாய்க்கு தன் பிள்ளை இப்படி ஆயிடுச்சேன்னு இன்றைய காலங்கள்ல நினைக்கிறாங்க. ஆனா தலைமுழுகிறதெல்லாம் தப்புன்னு சொல்லுவேன். அந்த சொல்ல அன்றைக்கு எவ்வளவு சிறப்பா இருந்தது தெரியுமா? உடன்போக்கு, தலைவன் தலைவியை உடன் அழைத்து செல்லல். ஆனா இன்னைக்கு யாராவது ஓடுவாங்களா? காதலி ஓடுவாங்களா? எங்கேயாவது பார்த்துருக்கம்மா? அவங்கள கீழ்மைப்படுத்தணுன்றதுக்கு எதுக்கு அப்படி சொல்லணும்? நான் சொல்லவே மாட்டேன். அப்படி மாணாக்கருக்கு விளக்கமே சொல்லி தருவேன். ஆனா இது படிக்கிற வயசு, காதெல்லாம் கூடாது, படிங்கன்னு சொல்லுவேன். தாய் தப்ப உங்களை நம்பி அனுப்புறாங்க, என் பிள்ளை கல்லூரில தான் இருக்கு அப்படின்னு நம்புவாங்க. என் மனைவி வீட்டில் நல்லபடியா இருப்பான்னு கணவன் நம்புவான். என்னோட கணவர் என்னை தவிர யாரையும் நினைக்க மாட்டார், வேலையை நல்லா பார்த்துட்டு அலுவலகத்தில் இருக்கார். இந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு. ஒருவன் ஒருத்தி, அதுதான் ரொம்ப முக்கியம். அதையே தான் பாவேந்தரும் பாடல்கள்ல எழுதியிருக்காரு. அப்போ தூய்மையான அந்த காதல், அதை ஏத்துக்கிறதுல நமக்கு என்ன சிரமம்? அதைத்தான் அவர் அழகா இங்க கொடுக்குறாரு. எப்படி அப்படின்னா, அன்னைக்கு நல்ல முறையில பெண் கேட்டு தலைவன் தலைவிய திருமணம் செஞ்சிருக்கான். இல்வாழ்வை ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கான், நடத்தியிருக்கான். அதைத்தான் இங்க அழகா அவர் சொல்றார். தன்னுடைய பெண் தனக்கென ஒரு ஆடவனை தேர்வு செய்தாள் என அறிந்தனர் பெற்றால் அவன் என்னப்படி அந்த ஆடவனை அவளுக்கு மனமுடிக்க செய்வோம். அப்படி அவளை மணப்பவனுக்கு பொருளெல்லாம் கொடுத்து குடித்தனம் நடத்த செய்து மகிழ்ந்திடுவோம் என பெண்ணின் பெற்ற தங்களுக்குள் மகிழ்ந்தனர். தகப்பனும் தாயும் இதையும் திருப்ப நான் சொல்றேன்னா, அவங்க விரும்பின பொருளை பிள்ளைக்கு கொடுக்கலாம். நகையோ புடவையோ பாத்திரங்களோ வேற மற்ற உபகரணம் கொடுக்கலாம். அது அவங்க விரும்பி கொடுக்கறது. என் பிள்ளை நல்லா இருக்கும்னு நினைச்சு கொடுக்கறது, அது அவங்களோட விருப்பம். வாங்கிக்கலாம், அதுவும் தப்பு இல்லை. கட்டாயப்படுத்தக்கூடாது. மணமகனோட வீட்டுல இருந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. கவிதையா அழகா சொல்றாரு, வாழ்வுக்கு உரிய அந்த வன்மை பெற்றோம்னு. திருப்ப வாசிக்கிறேன், அருமையா இருக்கும். 7 நரம்புகள் யாழ் போல் அவள் வாய் இன்னான் இடத்தில் என் அன்பென்று சொன்னதால் இன்பம் சூழப் பெற்றோம். என் மகள் உள்ளத்தில் இருக்கும் தூயனின் பொன்னடிதனில் எம் பொருளெல்லாம் வைத்தும் இறந்தும் பெண்ணை ஏற்று குடித்தனம் புரிந்திட செய்வோம் போ என்று உரைத்தான். அருமையான பாடலு. இப்போ பால் இருக்கு, காய்ச்சிட்டோம், ஆற வச்சிட்டோம். இரவுல கொஞ்சம் பழைய தயிர் உர ஊத்துனா மறுநாளுக்கு அது தயிராகும். புகுந்த வீட்டுல பெண்கள் நாங்க இருக்கோம், அண்ணாவோ தம்பியோ அம்மாவோ அப்பாவோ சொந்தங்களோ மனம் மகிழ அவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நம்ம வாங்கிக்கலாம், நல்வாழ்வு வாழலாம். இப்ப நம்ம பெண்கள் வேலைக்கு போனா மாமனார் மாமியார், அவங்களுக்கு நாத்தனார், எல்லாருக்கும் கொழுந்தன் மச்சான், எல்லாருக்குமே அவங்களோட உறவு. ஒரு புதிய ஊர்னா அந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருமே நம்மளை என்ன செய்வாங்க, மதிப்பாங்க. ஒழுக்கமான பெண்ணு கேள்விப்பட்டோம்,
குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு, நல்லா அயராது உழைக்கிறா, பிள்ளைகளை பார்த்துக்கிறா, மாமன் மாமி மீது மதிப்பாக இருக்கிறா, நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், வாங்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். எதுலேயுமே ஒரு கட்டாயப்படுத்துதல் இருக்கக்கூடாது. வரதட்சணை கூடாது தான், ஒரு பட்டியல் போட்டு சொல்லக்கூடாது. ஒவ்வொன்றையும் நான் திருப்ப சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பாவேந்தர் அவ்வளவையும் நுட்பமா பார்த்து அதை படைப்பை அருமையா கொடுத்தது தான். கவிஞர் இன்றைய சமூகத்தில் பெண் காதல் செய்துவிட்டாலே ஏதோ ஒரு கொலை செய்து விட்டவளை நடத்துவதைப் போல் அப்பெண்ணை நடத்தி உடனடியாக ஏதோ ஒரு குடிகாரன் கிழவன் என எவன் கிடைத்தாலும் பிடித்து மனமுடித்து விடுவதை மாற்ற வேண்டும் என்கிறார். இது உண்மைதானே? ஒரு பெண் காதலித்தாள் என்றால் உடனே அவளை வீட்டை விட்டும் உறவை விட்டு ஒதுக்கி சொத்திலோ உறவிலோ பங்கில்லை என்று கூறும் பெற்றோரை மாற்றவே இப்பாடலை கவிஞர் அமைத்துள்ளார். கொன்றுவாங்க. நல்லா கேள்விப்பட்டிருக்கேன். ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம்னா அது நம்ம தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் படிச்சிருக்கோமே, தொலைக்காட்சியில் பார்த்துருவேன். கௌரவ கொலைன்னு சொல்றாங்க. எதுக்கு அந்த உயிரை அழிக்கணும்? அது தாம்பெத்த பையனை, தாம்பெத்த பிள்ளைய உறவுகளை வச்சு எதுக்கு செய்யணும்? எதுக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலையணும்? நிறைய பேருக்கு சில நிகழ்வுகள் கோர்ட்டு கேஸுனால படிச்சிருக்கேன். அந்த பொண்ணு வருத்தப்பட்டது, நல்ல நீதி கிடைச்சது, அதெல்லாம் இப்படிமா இருப்பாங்க, அது எப்படி கொல்ல மனசு வருது, நல்லா வேதனை, உண்மைக்கு வேதனைப்பட்டிருக்கேன். செய்தித்தாளை படிச்சுட்டு எப்படி அந்த பிள்ளையோட கணவனை பொது இடத்துல பேருந்து நிலையத்தில் ஓட ஓட வெட்டிட்டாங்க. கேட்டால் கௌரவ கொலை தொலைக்காட்சியில் பார்த்தேன். அப்புறம் தீர்ப்பு வந்தது, படிச்சுட்டு வருத்தமாக இருந்துச்சு. எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு எப்படிமா இப்படி இருக்காங்கன்னு. இந்த எண்ணம் எனக்கெல்லாம் உருவானது பாவேந்தரோட படைப்புகளை படித்ததுனால தான். இதை நான் இங்கே பதிவிடுறதுக்கு காரணம், நம்ம பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு நல்லதை விதைக்கணும். இந்த சமூகம், தமிழ் சமூகம் நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லபடியா இருக்கணும், பெண்களை போற்றணும், பெண்களை மதிக்கணும், பெண்களோட உணர்வுகளை பெண்களும் புரிஞ்சுக்கணும், ஆண்களும் புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் நான் கொஞ்சம் அழுத்தமா இதை சொன்னேன். தன் பெண்ணை காதலித்தவனுக்கே அவளை அன்புடன் மனம் முடிப்பதே மகிழ்ச்சி என்கிறார் கவிஞர். அருமையான ஒரு பதிவு. அது மட்டும் இல்லை, இன்னும் சில கருத்துக்கள் உண்டு. அதுல ரொம்ப முக்கியமானது பெண்களை திருமணம் பண்ணி வைக்கிறதுல. பெண்ணு காதலிச்சிருக்க மாட்டா, அப்பா அம்மாவே நம்பி இருப்பா. ஆனால் அவர்கிட்ட மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க மாட்டாங்க, மாப்பிள்ளையும் காட்ட மாட்டாங்க, இவங்களே முடிவு பண்ணுவாங்க. ஒரு சொல்லுவாங்க, என் பிள்ளை நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு. கேட்டால் எனக்கு சிரிப்பாத்தான் வரும். திருமணம் என்பது இரு மன இணைப்பு, இரு குடும்ப இணைப்பு, புது குடும்ப உருவாக்கம், உள்ளபடி இரு உள்ளங்களின் பரிமாற்றம், உன்னதமான உயர் பண்பாடு, உலகம் போற்றும் ஓர் இணைப்பு திருமணம். ரொம்ப அருமையா கவிதையில இத அவர் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அருமையா திருமணம் ஆக போகும் பெண்ணிற்கு கவிஞர் பெண் பார்க்க வருபவரின் செயலை கண்டித்து கூறுகின்றார். கிராமங்கள்ல ஒரு பெண்ணை எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க, எவ்வளவு செலவு, எவ்வளவு வருத்தம். போய் கடிதம் போடுறோம்பாங்க, போடவே மாட்டாங்க. அந்த பெண் வீட்டாருக்கு வருத்தமா போடுவாங்களா, போட மாட்டாங்களா? கவிஞரோட கவிதையை பார்ப்போம். கல்யாணம் ஆகாத பெண்ணே, உன் கதி தன்னை நீ நிச்சயம் செய்க கண்ணே. கல்யாணம் ஆகாத பெண்ணை பார்த்து கவிஞர் இப்படி கூறுகிறார். இன்றைக்கும் சரி, அன்றைக்கும் ஒரு சில பெண்கள் வயது முதிர்ந்த கண்ணீர்களா இருந்திருக்காங்க. இன்றைக்கு படிப்பு வேலைன்னு சொல்லிட்டு பெண்களுக்கே 26, 27, ஏன் 30 கூட ஆயிடுது. வல்லமை பேசிய உன் வீட்டிற்கு பெண் கேட்டு உன்னை வாங்க வருபவர் நல்ல விலைக்கு உன்னை பேசுவர் உன் பெற்றோரிடமே. உன் கண்களில் மாப்பிள்ளையையும் காட்ட மாட்டார்கள், உன் சம்மதமும் கேட்க மாட்டார்கள். வரதட்சணை என்ற பெயரில் விலை கொடுத்து விற்பார்கள். அதை வாங்க வருபவரும் அப்பெண்ணிடம் கேட்பது கிடையாது. இது உண்மை உண்மை உண்மை. எங்க ஊர்ல எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் தான் சொல்லுவேன், பெரும்பாலும் வரதட்சணை கேட்க மாட்டாங்க. எங்கள் ஊர் திருவிழுத்தூருக்கு அருகில் உள்ள இடையன்குளம், வேளாண்மை சமூகன்றதுனால அந்த எண்ணெல்லாம் கிடையாது. அப்படிலாம் கேட்டு நான் பார்த்தேன். பரிசம் போடுவாங்க. அது எனக்கு முறையாக தோணும். என்ன தோணுன்னா, பெண்ணை யார் மூலமாவது விசாரிப்பாங்க, முதலையே பார்த்துருப்பாங்க, இன்னார் வீட்டு 2வது பிள்ளைய நம்மளோட 3வது பையனுக்கு எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணிக்குவாங்க.
திருப்ப திருப்ப நல்லா விசாரித்து வச்சுக்குவாங்க. நாட்டாமையோ தலைவரோ அவங்க குடும்பத்தில் உள்ள பெரியவருக்கோ சொல்லி விடுவாங்க. அப்புறம் வந்து பெண் கேட்பாங்க. மாப்பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து பார்த்து அப்புறம் உறுதிப்படுத்துவாங்க. அது அப்போவே உறுதி ஆயிடுச்சுனாலும் வெத்தலை கை மாறுதல்னு சொல்லுவோம். அப்புறம் பரிசம் போடுவாங்க. பரிசம் போடுறப்போ இவ்வளவு நகை போடுங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. முதலையே 2 வீட்டுக்கும் மாப்பிள்ளை பையனுக்கு சம்மதமா அப்படின்றது கேட்கணும். ஆனால் தொடக்க காலத்தில் பெண்ணுக்கிட்ட கேட்டதே கிடையாது. இப்போதான் கேட்குற வழக்கம்லாம் இருக்குது. ஆனால் வரதட்சணை வந்து எங்கள் ஊரில் அவ்வளோவா கேட்கவே மாட்டாங்க. அதே போல் எங்கள் ஊரில் நான் பெருமையாக சொல்லிக்குவேன். இந்த தீபாவளி அது இதுன்னு சடங்கு, பொருள் கொடுக்கறது, பொண்ணு செய்கிறது அப்படி அதிகமாக இருக்காது. ஆடிக்கு அழைப்பாங்க. தைப்பொங்கல் நாங்கள் நல்லா கொண்டாடுவோம். இன்னும் சிலது வேணால் ஏதாவது இருக்கும். மற்றபடி பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு நிறைய செய்கிறதுன்றது அதிகமாக இருக்காது. இந்த இடத்துல நான் பதிவிட விரும்புகிறேன். எங்கள் ஊரில் ஆண் பிள்ளைகளை பெற்றவங்க தான் எல்லாமே செய்யணும். எல்லாம்னா படிக்க வச்சு அவங்க வேலை பார்க்கணும், வீடு இருக்கணும். அப்புறம் இவங்களே கல்யாண செலவெல்லாம் பண்ணணும். எங்கள் ஊரில் அப்படித்தான் இருக்கும். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அன்றைக்கு தலைவன் தலைவி இல்லம் தேடி போன மாதிரி ஆண் பிள்ளை பெற்ற நாங்கள் பெண் வீட்டுக்கு போவோம். பரிச பொருள் இவ்வளவு பணம் அப்படின்னு கொடுப்போம். நகை போடனாலும் போட்டுக்கலாம், போடனாலும் ஒன்றும் இல்லை. அவங்க போடுறது எவ்வளவுன்னு கேட்கவும் மாட்டோம். அவங்களும் எங்கள் பொண்ணுக்கு தாலிக்கு இவ்வளவு கொடுங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்கவுங்க விருப்பம்தான். இது முறையாக இருக்கும். மறுவீடு அப்படிங்கிறது கல்யாணம் ஆன பிறகு கணவனோட வீட்டில இருந்து தாய் வீட்டுக்கு வர்றது மறுவீடு. அவ்வளோ ஒரு முறையாக எங்கள் ஊரில் வந்து நிறைய சடங்குகள் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன அன்றைக்கு கேட்கல. இப்போல்லாம் பெண்கிட்ட கேட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. மாப்பிள்ளைய பார்த்துக்கோ அப்படிம்பாங்க. பிடிச்சிருக்கா அப்படிலாம் வந்து கேட்பாங்க. இது நல்ல ஒரு முறையாக இருக்குது. இதில் சில சமூகத்தில் வந்து வேறு மாதிரியாக இருக்குது. அதுவும் நான் பதிவிட விரும்புகிறேன். நான் கல்யாணம் ஆகி போனப்போ ஒரு சமூகத்தில் அந்த பொண்ணு வயதுக்கு வந்த உடனே 8வது படிச்சிருக்கா. வகுப்புலேயே அவள் தான் முதல் மாணவி. அவள் சொல்லித்தான் எனக்கு தெரியும். நாங்கள் 2 பேரும் எதிர்த்த வீடு பேசிக்கிட்டோம். அவள் சொன்னா, நான் நல்லா படிப்பேன், எங்கள் வகுப்புலேயே நான் தான் முதல்ல. ஆனால் வயசுக்கு வந்த உடனே எங்கள் அம்மா எனக்கு சொன்னது, அப்பாவை கூட நீ பார்க்கக்கூடாது, அண்ணன் தம்பி யாரையும் பார்க்கக்கூடாது. குறிப்பிட்ட நாட்கள் அந்த சடங்கெல்லாம் செய்வாங்க இல்லையா, யாரையும் பார்க்காம ஆணையும் பார்க்காம அவளை அவ்வளோ நாள் வச்சுருந்தாங்களாம். அதுக்கான பிறகு அந்த வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருந்தாங்களாம். அப்போ அவளுக்கு ஒரு தம்பி அண்ணன், அவங்க 2 பேர்த்தையும் மட்டும்தான் அவள் பார்த்துருக்கா, வேற வெளி உலகமே பார்க்கலையாம். நான் சொன்னேன், நான் அப்போ முதுகலை முடிச்சிருந்தேன், ஆய்வு நிறைஞர் அது, அப்புறம் கல்வியியல் எல்லாமே முடிச்சிருந்தேன் நான். சிவகாசி எஸ்எஃப்ஆர்சி கல்லூரிலையும் ஓராண்டு நான் வேலை பார்த்து கல்யாணம் ஆகி நான் போயிருந்தேன். அப்போ நான் கேட்டேன், வெளி உலகமே நீ பார்த்தது இல்லையான்னு. ஜன்னல் வழியாக நான் பார்த்துருக்கேன்க்கா, பேருந்தில் கூட நான் ஏறலைக்கா. முதல்ல இவரோட நான் பேருந்தில் ஏறினேன்க்கா, மகிழ்ச்சியாக இருந்ததுக்கா அப்படின்னு சொன்னான். அதில் நான் கதையாக எழுதணும்னு நினச்சிருக்கேன். ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. பேருந்தில் ஒரு முறை அவள் போகிறப்போ அந்த பேருந்து மரத்தில் லேசாத்தான் இடிச்சிருக்கு. எல்லாரும் என்ன சொல்லுவோம், நம்ம கல்யாணம் ஆனாலும் நம்ம பாட்டியாக இருந்தால் கூட என்ன சொல்லுவோம், ஐயோ அப்பா அப்படின்பா, அல்லது ஐயோ அம்மா அப்படி சொல்லுவோம். பதட்டத்தில் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை ஒன்று அம்மாவா இருக்கும் அல்லது அப்பாவா இருக்கும். அது அவரவரோட விருப்பம். நிறைய பேர் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. அவ ஐயோ மாமா அப்படின்னு இருக்கா. எனக்கு அவ சொன்னோன்னே கேட்டு சிரிச்சுட்டு, நான் போங்கக்கா சிரிக்காதீங்கக்கான்னு. ரொம்ப கொஞ்சம் வயசு பிள்ளை அவ. எப்படி இப்படி சொன்னான்னு அவ சொன்னா, மாப்பிள்ளை வாக்க சிலர் வந்தாங்க, இவரை ரொம்ப பிடிச்சிருந்ததுக்கா, எங்க அப்பாட்ட கட்டுனா இவரை தான் கட்டுவேனே, என் பிடிவாதத்துக்காக எங்க அப்பா. அந்த பொண்ணு நல்ல வசதியான பொண்ணு, அவ்வளோ நகை, அவ்வளோ பொருள், அவ்வளோ வசதி, நல்லா இருப்பா பார்க்கறதுக்கு. இவரைத்தான் அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. இல்லப்பா எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படிங்கிற. இதை ஏன் நான் அந்த இடத்துல பதிவு பண்றேன்னா, படிப்பு என்னவோ 8வது முடிக்கல, ஆனா எனக்கு இவரை தான்ப்பா பிடிச்சிருக்கு, கல்யாணம்னா இவர் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்கா. ஆனா அந்த வீட்டுல அவளுக்கு எந்த உரிமையும் இல்லாம இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எங்கேயும் போறதோ வைக்கிறதோ அவ படியே தாண்டலையாம். கல்யாணம் ஆன பிறகுதான் வந்திருக்கா. அதை கேட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் சொல்றது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இன்றைக்கு அப்படியா இருக்கு. இப்போ உள்ள பெண்கள் சுதந்திரமா இருக்கிறது மனசுக்கு ரொம்ப மகிழ்வாத்தான் இருக்குது. அதைத்தான் ஒரு அருமையா பாடல்ல பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்து ஒரு கருத்து, என்ன கருத்துன்னா பொருந்தா மனம். இதை நான் சொல்லியே ஆகணும். அன்றைய காலங்கள்ல தொண்டு கிழவனுக்கே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க.
நான் மேட்டுப்பாளையம் பக்கத்துல எங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்கப்போ ஒரு 60 வயசு இருக்கு. உண்மை உண்மை. தலையெல்லாம் நரைச்சிருச்சு. மீனாட்சி கல்லூரியில இளங்கலை படிக்கிறேன் 3ஆம் ஆண்டு. 60 வயது இருக்கும் அவருக்கு. நரைச்சி எலும்பு தோலுமா இருந்தாரு. அவருக்கு ஒரு 35 வயசு இருக்கும். உண்மைக்கு முதிர் கன்னி தான். கோயில்ல கல்யாணம் ஆச்சு. நாங்கெல்லாம் வருத்தமா பார்த்துக்கிட்டே இருந்தோம். எப்படி இப்படி? அப்போ எனக்கு வந்து பாவேந்தரோட பாடல்கள் நான் நிறைய படிக்கல. அதுக்கப்புறம் படிச்சப்பதான் என் மனசு வேதனையா இருந்தது. அவர் பாடியிருக்கார் பாருங்க, தொண்டு கிழவன் விழிப்பான் என்று கெண்டை விழிகள் மூடாது கிளிமகள் மண்ணாய் போக மனம் பொருந்தா மனம் மண்ணாய் போகங்கிறார். இந்த 4 அடிகள் நம்மளை அப்படியே ஒரு மாதிரி மன கவலைக்கு உள்ளாக்குது பாருங்களேன். இப்போ அதிகமா அப்படி கிடையாது, 1, 2 இருக்கலாம். இன்னும் ஒரு நிகழ்வு, ஒரு தம்பதியினருக்கு குழந்தை இல்லை என்றால் அந்த இருவரில் பெண்ணையே மலடி என தூற்றி ஒதுக்கிவிட்டு கணவனுக்கு மறுமணம் செய்வதை கண்டிக்கிறார். மனைவியை தினம் தினம் திட்டி தீர்க்கிறான் ஒரு கணவன். அவன் உறங்கும் போது கனவில் அவனது மனைவி கேள்வி கேட்பதாக கவிஞர் கேட்கின்றார். அவள் பிள்ளை பெற முடியாததற்கு காரணம் தானாகவும் இருக்கலாம் அல்லவா என எந்த கணவனும் மாமியாரும் எண்ணுவது கிடையாது. உண்மை அதுதான். ஆண்கள் எனக்குத்தான் குறைன்னு சொல்லவே மாட்டாங்க. குறை இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன் குறை இருந்தா தைரியமா கல்யாணம் பண்ணிட்டு பழி அந்த பொண்ணு மேலேயே போட்டுருவாங்க. அப்பெண்ணையே சாடி உதைத்து அடித்து கொன்று விடுவேன் என பயமுறுத்துதலும் நிகழ்ந்தது. அதே நினைவுடன் கணவன் உறங்க கனவில் அவள் இறந்து விடுவதாக கனவு. அப்படி அவள் இறந்தால் இட்லி சட்னி எல்லாம் யார் பார்த்து பார்த்து செய்வது என எண்ணி பயந்து கனவில் இருந்து மீளுகிறான். என்ன கொடுமை! எப்படி ஒரு கற்பனை வளம் நம்ம பாவேந்தருக்கு இருக்கு பாருங்களேன். மனைவியோ நமக்கு பிள்ளைகள் இல்லை என்றால் என்ன, ஊர் மக்களை நம் மக்களாய் எண்ணும் நோக்கும் பேரறிவும் உன்னிடம் இல்லை என்று கேட்பதாக அமைத்து அந்த கொடிய செயலை செய்யும் ஒவ்வொருவரையும் சிந்திக்க வைக்கிறார் புரட்சி கவிஞர். அவன் நினைக்கிறா நம்மளுக்கு பிள்ளை இல்லைன்னா என்ன, ஊர் மக்களை பிள்ளையா நினைப்போம். இன்றைக்கு நடக்குது இல்லையா தத்தெடுக்கிறது? அன்றைக்கே விதையை தூவிட்டார் இல்லையா நம்ம பாவேந்தரு. நமக்கு மக்கள் இல்லையெனில் உலக மக்கள் நமக்கு மக்கள் என நோக்கும் பேரறிவோ உன்பால் இல்லை, எனக்கும் இனி உயிர் இல்லை என்றாள் செத்தாள் என்று பாவேந்தர் இன்றைய தத்து குழந்தை எடுப்பில் இன்பமடையும் தம்பதியினரின் வழியை அன்றே சொன்னார். உண்மைதானே? அடுத்து இன்னும் ஒன்று நுட்பமானது. பெண்கள் கணவனை பிரிந்தால் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆண்கள் வருத்தப்படுவாங்க, இருந்தாலும் பெரிதா இருக்காது. இது நான் சொல்லல, பாவேந்தரே சொல்றார். பழமை காலம் தொட்டே பெண்களை விட்டு ஆண்கள் தொழில் காரணமாக பிரிவு மேற்கொண்டுள்ளனர். உடன் போவது பெண்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது. தொல்காப்பிய இலக்கியத்தின் தொல்காப்பியங்கிறது இலக்கணம், அதன் வழி இலக்கியத்தில் அறிய முடிகிறது. பொருள் தேடுதல், கல்வி கற்றல், போருக்கு செல்லுதல் என எல்லா பிரிவுகளிலும் தொல்காப்பியர் பொருள்வயிர் பிரிவு, பகைவயிர் பிரிவு, தூதுவயிர் பிரிவு, ஓதர் பிரிவு, துணைவயிர் பிரிவு, பரத்தையர் பிரிவு அப்படி சொல்லியிருப்பார். அதைத்தான் அவர் சொல்றாரு. தலைவி வரிந்து இல்லத்தில் இருந்ததாகவே சொல்லப்பட்டுள்ளது. இக்கருத்தை பாவேந்தர் அப்ப பல நூல் அறிவு அவருக்கு இருந்திருக்கு. அதனாலதான் உன்னத படைப்பாளியா அவர் இருக்காரு. குருவை மிஞ்சிய சிஷியர் அவர் இருந்திருக்காரு. போர் மறவன் என்ற சிறுகாப்பிய பாடலில் பிரியாது உன்பால் பெற்ற இன்பத்தை நினைந்துளம் கண்ணில் நீரை சேர்த்தது வாழையடி வாழை என வந்த என் மாண்பு வாழிய சென்று வருக என்றது என்று தலைவனின் பிரிவால் தான் வருந்தினாலும் வழிவழி வரும் மரபு என்று ஏற்றேன் என்பது பெண்கள் மரபை மாறலாகாது என்பதிலேயே தங்களின் அன்பு ஆசை எல்லாம் துறந்தனர் என்பது இந்த பாடலிருந்து நமக்கு புலனாகிறது. பெண்கள் மரபை என்ன செய்யக்கூடாதான், மாற்றக்கூடாது, மறக்கக்கூடாது. பாவேந்தர் பதிவிடுறாரு பெண்களுக்கு. பெண்ணியம் உன்னத பெண்ணியமா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றார். தலைவன் சிறிது காலம் பிரிந்து செல்வதையே ஆற்ற முடியாத பெண்களை ஆண்கள் நிரந்தரமாய் பிரிந்து வாழ முற்படுவது ஆணாதிக்கமே. இதுக்கும் அவர் கவிதை படைத்துள்ளார். சின்னவள் மேலவனுக்கு ஆசை, நான் சிரித்தாலும் விழுந்திடும் பூசை, கன்னி ஓர்த்திதான் ஒருவனுக்கு என்னும் சொல்லை கட்டாயம் ஆக்கினர் ஏதன் மகிழ்ச்சிக்கு எல்லை. பிரிச்சு கவிதை வாசித்ததுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. சின்னவள் மேல் அவனுக்கு ஆசை, அப்படி பிரிச்சு நம்ம வாசிக்கணும். மனைவி தன் மீது வைத்த ஆசையை 2ஆம் மனைவி மீது
வைத்து அவன் தன்னை அழத் துன்புறுத்துவது ஒரு பெரும் கொடுமை என்றும் அக்கொடுமையை தடுக்க சட்டம் கொண்டு வந்த அரசை பாராட்டி மகிழ்வதாக பாடியுள்ளார் கவிஞர். அடுத்து பலதார மனம். பெரும்பாலும் நல்லவங்க தான் ஆடவர்கள். ஒரு சிலர் 3 திருமணம் கூட பண்ணிக்கிறாங்க. அது கூடாது அப்படின்றத பல பாடல்கள்ல அவரு பதிவிட்டுள்ளார். கைமை அகற்று அப்படின்னு அவங்களோட சூழல் கருதி கைமையை அகற்ற வேண்டும் அப்படின்றத அழகா அவர் பதிவிட்டுள்ளாரு. நீ எனக்கும் உனக்கு நானும் இனி நேருக்கு நேர் தித்திக்கும் பாலும் தேனும் தூய வாழ்வில் இது முதல் நமது உளம் நேயமாக அமைவுற உறுதி சொல் அடி கைம்பெண் என்று எண்ணம் கொண்டே கலங்கினாயோ கற்கண்டே. புரட்சி கவிஞர் மகளிரின் நலத்தில் பெரிதும் அக்கறை கொண்டவர் என்பது அவருடைய இந்த பாடல்களில் நன்கு புலப்படுகிறது. கல்யாணம் ஆகி அவ எப்படியோ கணவனை இழந்துட்டா, அப்படி ஒரு சூழ்நிலைன்னா இன்னொருத்தர் என்ன செய்யலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், அவன் அந்த பெண்ணை ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்றத கவிதையா அவர் சிறப்பா எழுதியிருக்காரு. பெண்கள் மூட நம்பிக்கை இல்லாம இருக்கணும். குழந்தை மனத்தினுடைய கொடுமையை அவர் பாடல்ல சிறப்பா சொல்லியிருக்காரு. நான் என் வாழ்க்கையில பார்த்ததை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். நான் பள்ளியில படிக்கிறப்போ 2 குழந்தைங்க, ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை, கண்ணால பார்த்தேன். விளையாடிட்டே இருந்தாங்க. அப்போ நான் பக்கத்து வீட்டில் உள்ளவங்ககிட்ட கேட்டேன், அம்மா நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, எப்ப பாரு இந்த 2 குழந்தைங்க மட்டுமே சேர்ந்து விளையாடுறாங்க இல்லையா, ஏமான்னு உனக்கு தெரியாதா, இவங்க 2த்துக்கு செல்ல கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அதாவது பையனுக்கு ஒரு 7 வயது அல்லது 9 வயது, பெண்ணுக்கு ஒரு 5 அல்லது 7 வயது இருக்கப்போ அவங்க முறையா இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு செல்ல கல்யாணம் பெரியவங்க பண்ணி வச்சிருவாங்க. குழந்தைக்கு மாலையை கொடுத்து மாற்ற சொல்லி லட்டு கையில கொடுத்து பெரியவங்கெல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க. சரி, 2 பேரும் உயிரோட இருந்து கல்யாணம் பண்ணி அப்புறம் வாழ்ந்தா சரின்னு கூட சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஆணு உயிரோட இருந்து பெண்ணு எப்படியோ இறந்துட்டா 2வது கல்யாணம் எல்லாரும் பண்ணி வச்சிருவாங்க. சில இடங்கள்ல நடக்குது. இப்ப ஆணு இறந்துட்டாங்க, பெண்ணு இருக்கான்னா அந்த பெண்ணுக்கு ஒரு 10 வயசு, அப்புறம் சில பெண்ணுக்கு 12 13 வயசு, அவங்க விதவையாவே இருக்கணும். விதவையா எப்படி இருக்குன்றது நான் ஒரு சிறுகதையில எழுதி அது வெளிவந்திருக்கு. பெரிய கொடுமை அது. அந்த கொடுமையெல்லாம் சொல்லி மாளாது. எல்லாருக்கும் தெரியும், நம்மெல்லாம் பெரியவங்க, அதனால அந்த கொடுமையை சொல்ல நான் விரும்பல. அதனால குழந்தை மனம் கூடாது. இது எதுக்கு இங்க பதிவிடுறேன்னா, இன்றைக்கும் மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் சட்டம் தெரிந்த ஒரு சிலரே செல்ல கல்யாணம் பண்ணி வைக்காங்க, குழந்தை திருமணம் பண்ணி வைக்காங்க, ஆங்காங்கே நடக்கு. அதற்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நிறைவாக ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தான். இருந்தாலும் அன்றைக்கு அவர் சொல்லி இன்றைக்கு நிறைய பேர் நம்ம நல்லா வாழ்றோம் இல்லையா, அதற்காக நான் பதிவிட விரும்புகின்றேன். ஆண்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள் என்றும் பெண்கள் பிறப்பால் தாழ்ந்தவர்கள், அதாவது முற்பிறப்பில் பாவம் செய்த உயிரே இப்பிறப்பில் பெண்ணாய் பிறந்து துன்பங்களை சுமக்கிறது. ஆகவே பெண் அனுபவிக்கும் துன்பம் அனைத்தும் அவள் போன பிறவியில் செய்த பாவத்தின் பலன் என்றும், ஆண் அனுபவிக்கும் அத்தனை இன்பமும் அவன் முற்பிறவியில் செய்த நல்வினையின் பலன் என்றும் மூட நம்பிக்கையை வளர்த்து பெண் பிறந்தது முதல் இறக்கும் வரை துன்பத்தை மட்டுமே கொடுக்கும் சமூகம் அதற்கு அவள் பிறப்பில் செய்த பாவமே காரணம் என அவள் மேலேயே பழியையும் போட்டு விடுகிறது. இந்நிலையை கண்டு மனம் நொந்த கவிஞர் ஆணுக்கு பெண் நிகர் என காட்டுகின்றார். இந்த கவிதை நம்ம மனதில் பதிய வேண்டிய கவிதை. ஆண் உயர்வென்பதும் பெண் உயர்வென்பதும் நீ நிலத்து எங்கனும் இல்லைன்றார். பறந்துபட்டு இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. வாணிகம் செய்யலாம் பெண்கள், நல் வானூர்தி ஓட்டலாம் பெண்கள். அருமையா அவர் பதிவிட்டிருக்காரு. எல்லா தொழிலையும் செய்யலாம், செய்வதற்கான உரிமை அவளுக்கு இருக்கு. வானூர்தி செலுத்தல் வைய மாக்கடல் முழுது அளத்தல் ஆணைய செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவேண்டார். உண்மைதான், அது பொதுதான். ஆண்கள் தான் நிறைய இடத்துல சமையலுக்கு கல்யாண வீடு எல்லாத்துக்குமே இருக்காங்க. ஆனாலும் நானும் வேலைக்கு செல்றேன். ஆனாலும் என்ன இருக்குன்னா, பெண்கள் வேலைக்கு போனாலும் 2 மணி நேரம் பயணம் பண்ணி
பணியை முடிச்சுட்டு 2 மணி நேரம் திருப்ப வந்தாலும் 10 மணி ஆனாலும் வீட்டில் வந்து இட்லியோ தோசையோ சட்னியோ சாம்பாரை வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கிட்டு அதிகாலையில் 7 மணிக்குள்ளே சமைச்சு முடிச்சுட்டு வரணும். நானே இன்னைக்கு சமையலை முடிச்சுட்டு தான் இங்கே வேகமாக வந்திருக்கேன். அதனால தான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. என்ன மனசுல நீ வந்து மாவட்ட ஆட்சியராக இருந்தா கூட மருத்துவராக இருந்தா கூட நீ சமைச்சிட்டு போ அப்படின்னு நிறைய வீடுகளில் ஆண்கள் சொல்றாங்க. அந்த தகப்பனை 10 பிள்ளைகளும் கத்துக்கிறாங்க. நானும் சொல்லி சொல்லித்தான் கொஞ்சம் வளர்க்குறேன். ஆண்களும் சமைக்கலாம், தப்பே இல்லை. நல்ல ஒரு செயல் தான் அது. உடலும் மனசும் நல்லாத்தான் இருக்கும். உறவுகள்லாம் ரொம்பவே நேசிக்கும். அதையும் பாட்டில் கொடுத்துட்டா இருப்பாருங்க. கட்டுடல் பெற்று வாழ்வார் கல்விக்கும் ஒழுக்கத்திற்கும் பட்டுள பாட்டி நின்று விடுதலை படுவதற்கும் கட்டாயம் சமைக்கும் ஆற்றல் காணுதல் வேண்டும். ஆண்களும் சமைக்கலாம். பொதுவாக சமையலில் புதிய நிலை உருவாக வேண்டுமெனில் அனைவரும் அதில் ஈடுபட வலியுறுத்துகிறார் பாவேந்தர். அனைவர்னா யாரு? ஆணும் பெண்ணும். அதனால நான் கடல் போல கவிஞர் எழுதிய அந்த படைப்புல கொஞ்சம் தான் நான் சொல்லியிருக்கேன். பெண்கள் தங்கள் சுதந்திரத்தை சரியாக புரிந்து கொண்டு செயல்பட்டால் வாழ்க்கை வளம் பெறுவதோடு நம் பண்பாடும் காக்கப்படும்ன்றதை அடிக்கடி அவர் சொல்லிக்கிட்டே போவார். ஏன்னா ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன், அதுதான் தமிழரோட பண்பாடு. உலக புகழ்பெற்ற பண்பாடு, விருந்தோம்பல் பண்பு உலக புகழ்பெற்றது. இன்றைக்கு என்றைக்கும் இருக்குது, இன்ற வரைக்கும் அடுத்து இருக்கணும். நம்ம தலைமுறைகளுக்கு அதை சொல்லி நாம வளர்க்கணும். கம்பியிட்டு காப்பதால் ஒருத்தியை கற்பிலிருந்து பிறளாமல் காக்க முடியாது. அவளது அறிவை விரிவுபடுத்தினால் மட்டுமே அவள் கற்பை அவளாகவே காத்துக்கொள்ள முடியும். இதனையே புரட்சி கவிஞர் வலியுறுத்துகின்றனர். இன்றைக்கு சில பிள்ளைங்க சரியில்லைதான், என்னதான் நம்ம வந்து சொன்னாலும் கேட்கறது இல்லைதான். வேலி போட்டெல்லாம் என்ன செய்ய முடியாது, அடைக்க முடியாது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனி மனித ஒழுக்கம் இருக்கணும். ஒவ்வொரு செயல்லையும் சொல்லுலையும் எண்ணத்திலையும் ஒழுக்கம் இருக்கணும். அது அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அது தொடர்பும் அவர் எழுதியிருக்காரு. சிறிய குடும்ப பிரச்சனைகளுக்கே விவாகரத்து கேட்டு நீதிமன்ற படியேறுவது சுதந்திரம் என பெண்கள் கருதுவது அவர்கள் முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது. ஒரு பொண்ணு சொல்றா, சுதந்திரம்னா என்ன? அம்மா ஆண்கள்லாம் படியில நின்று போறாங்கம்மா, நாங்களும் போகணும்மா. அப்படியெல்லாம் இல்லடா, அப்படி நினைக்காது அப்படின்னு சுதந்திரம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். இன்றைய சமூகத்தில் வாழும் பெண்களுக்கு இது மாதிரியான சிக்கல்கள் உருவாகி இருக்கின்றது. இவற்றை கருத்தில் கொண்டு பெண்கள் தாம் செய்யும் செயலை ஒரு முறைக்கு பல முறை ஆய்ந்து அறிந்து செய்ய வேண்டும். சுதந்திரமும் கட்டுப்பாடும் ஒழுக்க வாழ்க்கை எனும் நாணயத்தின் இரு பக்கங்கள் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும். நான் அன்னைக்கு பேசினது வந்து புரட்சி கவிஞரும் பெண்மை புரட்சியும் அப்படின்னு ஒரு நூல் எழுதியவர் வந்து முனைவர் ஞா. சுஜாதா. அவங்களோட அந்த நூல்ல இருந்து தான் சில பாடல்களை எடுத்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இன்னும் நிறைய இருந்தாலுமே முக்கியமானதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். என்னோட இந்த பேச்சை கேட்ட அனைவருக்கும் நான் மகிழ்வோடு நன்றியை வந்து உரித்தாக்குகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பாரதிதாசனுடைய படைப்புகளை மட்டும் நான் வாசிக்கிறேன். ஏன்னா இந்த தளத்தில் உள்ள எல்லாருமே அறிஞர்களாக இருக்கிறீங்க, மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்குவீங்க. வாய்ப்பு கிடைச்சா நூலை வாங்கி நீங்கள் படிப்பீங்க. குறிப்பாக அந்த தளத்தில் உள்ள பெண்கள் படிக்கணும். குடும்ப விளக்கு, எதிர்பாராத முத்தம், கடல்மேற் குமிழிகள், தமிழச்சியின் கத்தி, கண்ணகி புரட்சி காப்பியம், பாண்டியன் பரிசு, ரணியன் அல்லது இணையற்ற வீரன், அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், எது இசை, இசை நூல்கள், பாரதிதாசன் ஆத்தி சூடி, இசை அமுது, இளைஞர் இலக்கியம், கற்கண்டு, பொறுமை கடலினும் பெரிது, திராவிடர் திருப்பூ பாடல், அகத்தியன் விட்ட புது கரடி, கலைக்கூத்தியின் காதல், பாரதிதாசன் திருக்குறள் உரை, தேன் அருவி, தமிழ் உணர்ச்சி, காதலா கடமையா, பெருமக்கள், வள்ளுவர் உள்ளம், மணிமேகலை, வெண்பா, அதாவது ஒரே நூல் தான், மணிமேகலை, வெண்பா, இன்ப இரவு, இருண்ட வீடு, காதல் நினைவுகள், நல்ல தீர்ப்பு, அமைதி, ஒரு சின்ன கோடு, ஊமை, சௌமியன், படித்த பெண்கள், சேர தாண்டவம், பிசிராந்தையார், ஒரு சின்ன கோடு, முத்தமிழ் நாடகம். ஒரு விளக்கத்துக்காக நான் சொல்றேன். பாரதிதாசன் கவிதைகள் 4 தொகுதிகள், ஏற்றப்பாட்டு, தமிழ், இயற்கை, பொங்கல் வாழ்த்து, கவி காலமேகம், சதி சுலோச்சனா, 1000 தலைவாங்கி, அபூர்வ சிந்தாமணி, பாரதியார் வரலாறு,
பாரதிதாசன் பேசுகிறார். அதாவது சொற்பொழிவுகளை நூலா கொடுத்துருக்காங்க. கோயில் கோணங்கள், அது கற்பனை ஓவியம். கேட்டலும் கிளத்தலும் கேள்வி பதில். சிரிக்கும் சிந்தனைகள் நகைச்சுவை. இது போக தமிழ் இயக்கம், தமிழ் அமுதம், இன்னும் இருக்குது. எனக்கு தெரிந்ததையும் நான் படித்ததையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இது வரைக்கும் என்னோட ஒரு ஒரு பதிவை, ஒரு விளக்கத்தை, பாவேந்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட படைப்புலேருந்து நான் என் வாழ்க்கையில் உண்மையாகவே நிறைய கற்றுக்கிட்டேன். அதுபடியும் தான் நானும் சிலதை கடைபிடித்து வாழ்கிறேன். நீங்கள் கேட்டதுக்கு நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரிட்டோ ஐயாவுக்கு மிக்க மிக்க நன்றி ஐயா. இதற்காக நான் திருப்பவும் இந்த நூலை படித்தேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களால் எனக்கு பயன் கிட்டியது ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. மிகவும் சிறப்பான ஒரு உரையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினீர்கள். நிறைய சிந்தனைகளை அதிகாலையில் ஒவ்வொருவரும் செவி கொடுத்து கேட்கும் அளவிற்கு மிக சிறப்பான ஒரு உரையினை தந்த தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நற்றமிழ் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் பாரதியாரின் பிறந்த நாளை கொண்டாடும் இந்த வாரத்தில் நற்றமிழ் தொகுப்பில் பாரதிதாசன் அவர்களுடைய பார்வையில் பெண்ணியம் சார்ந்த கருத்துக்கள் குறித்த அற்புதமான பார்வையினை அன்பு சகோதரி தமிழ்துறை இணை பேராசிரியர் விந்திய கௌரி அம்மா அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்கினார்கள். கடந்த சனிக்கிழமையன்று அன்பு அம்மா அவர்கள் மதுரையில் நன்னெறி ஆசிரியர் என்ற ஒரு விருதினையும் பெற்றுள்ளார். நிறைய மாணாக்கர்களுக்கு நற்பண்பினை போதிப்பதோடு நில்லாமல் அவர்களுடைய வாழ்வியல் வழித்தடங்களிலும் அவர்களுக்கான சிறந்த ஒரு வழி பயணத்தை மேற்கொள்வதற்கான வாழ்வியல் பாடங்களையும் தமது வகுப்பறைகள் வாயிலாக எடுத்து செல்லக்கூடிய நன்னெறி ஆசிரியர் அன்பு அம்மா அவர்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டுக்களை இந்த நேரத்தில் நன்னெறி ஆசிரியர் விருதுக்கான பாராட்டுக்களை சரித்திரம் படைப்போம் தளம் நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். நாளை தமிழ் அருட்பா என்ற தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தில் பண்டித மாமணி மு கதிரேசன் ஐயா அவர்களை பற்றிய தரவுகளை நம்மிடையே தர இருக்கின்றார் அன்பு சகோதரர் கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள். நமது தாய்மொழியாம் தமிழின் பெருமையை இவ்வுலகிற்கு எடுத்து செல்வோம். அதே நேரத்தில் தமிழை கொண்டாடக்கூடிய ஆளுமைகளையும் கௌரவிப்போம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம விந்திய கௌரி அம்மாவுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்னெறி ஆசிரியர் விருது வாங்கியதற்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கேட்கறதுக்கு. இன்னும் நிறைய விருதுகள், இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு நீங்க நல்வழிப்படுத்திட்டு இருக்கீங்க ஆசிரியராக. அந்த மாதிரி இன்னும் நிறைய பேரை நீங்க நல்வழிப்படுத்துறதுக்கும் சரி, நல்ல செய்திகளை கொண்டு போறதுக்கும் இன்னும் நிறைய விருதுகளும் நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துகிறோம்மா. இன்றைக்கு பாவேந்தரும் பெண்ணியமும் அப்படிங்கிற தலைப்புல அம்மா நிறைய கருத்துக்கள் பாவேந்தர் பெண்ணியம் குறித்து பகிர்ந்த கருத்துக்களோட சேர்ந்து தன்னுடைய வாழ்வியல் அனுபவங்களையும் சேர்ந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு பெண் அப்படிங்கிறவங்க தெய்வமும் கிடையாது, பேயும் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு மனித பிறவியாதான் நம்ம சமமா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக பிறந்த நாள் கவிதை அப்படின்னு ஒண்ணு அந்த கவிதையை வாசித்தாங்க. அதுல என்னன்னா, சின்ன குழந்தையா இருக்கும்போது ஆடல் பாடல் இது எல்லாமே நம்ம அவங்களுக்கு ஊக்குவிக்கிறோம், செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா கொஞ்சம் வளரும்போது, ஒரு வயது வரும்போது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய கட்டுப்பாட நம்ம கொடுக்கிறோம். ஆம்பளை
பையனா அடிச்சு வளர்க்கணும், பொம்பளை பிள்ளைய புத்தி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்குறோம். தாலாட்டு பாடுனா கூட அ ஆண் பிள்ளைகளுக்கு பாடுற தாலாட்டு மாரி தான் இருக்கு. அ ஒரு மனிதனை குறிக்கணும்னாலும் ஆண்கள தான் குறிக்கிறோம். தொல்காப்பியம் முதல் இன்றைக்கு வரைக்கும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஆண் அப்படிங்கிறத தான் நம்ம குறிப்பிட்டு பொதுப்படையா சொல்றதில்ல. ஆண் அப்படிதான் குறிப்பிட்டு சொல்றோம். அந்த காலங்கள்ல பெண்கள் வேளாண்மை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கடல் பயணமெல்லாம் பண்ணாம இருந்தாங்க. ஆண்கள் தான் அப்பவும் அ ஊர விட்டு போயி வியாபாரத்துக்கு போறது, அந்த மாதிரி வேலைகள் ஆண்கள் மட்டுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. பெண்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இல்ல. ஒரு 2 நாள் பிறந்த வீட்டுக்கு போகணும் அப்டின்னா கூட, அது கூட வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருந்தது. ரொம்ப அ வீட்ல பெர்மிஷன் கேட்டு, உத்தரவு கேட்டு போறக்கூடிய சூழ்நிலையில தான் உத்தரவு கேட்டு போறக்கூடிய சூழ்நிலையில தான் இருந்தது. ம் அ "மடமை தான் அச்சத்தின் வேராம்" அப்படின்னு சொல்றாரு பாரதியார். அது மாரி மடமையிலேயே வச்சிருக்கணும்னு நெனைச்சாங்க. அதே மாரி அச்சம், மடம், நாணம், பெயர்ப்பு இதெல்லாம் பெண்களுக்கே உரியது அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. ஆனா உண்மையிலேயே அச்சம், நடம், நாணம், பயிர்ப்புங்கிறதுக்கு நம்ம உண்மையான பொருள் நமக்கு இன்னும் தெரியலன்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பாலியல் சம்பந்தமான ஒரு பொருளாக தான் வந்திருக்கு. ஒரு களவியல் சம்பந்தமாக கூறப்பட்ட இந்த சொற்கள் தான். அ நிறைய அத பத்தி நம்ம இன்னும் நிறைய அர்த்தம் சொன்னா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா அத பத்தி நிறைய யாரும் சொல்றதில்ல. இந்த மாதிரி எல்லாம் நம்ம மேல பெண்கள் மேல இது திணிக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. அதே மாதிரி நிறைய குழந்தைகள் இருந்தாலும் அந்த ஒரு பெண் பெரிய பெண்ணா இருக்கா அப்படின்னா, ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து மத்த குழந்தைங்கள பாத்துக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தான் குடுக்குறாங்க. படிக்கிறதுக்கோ, மற்ற மாதிரியான அ பொறு அதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. வெளிய போய் வேலைக்கு போறதோ, அது மாரி இல்லாமல் இன்றைய காலகட்டங்களில் கூட இந்த மாதிரி பெரிய பெண் மற்ற குழந்தைகள பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் இருக்கு. ஆனா பாவேந்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மொழியை காப்பதில் கூட ஆண்கள், பெண்களோடு சமமா சேர்ந்து அந்த மொழிய காப்பாத்தணும் அப்படிங்கிறதும், வேலைக்கு போறதுலயும் சரி, பெண் கல்வியாக இருக்கட்டும், பெண்கள் மன உறுதி படைத்தவர்களாக இருக்கட்டும், இது எல்லாமே சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாவேந்தர் அவர்கள் சொல்றாரு. இன்றைய காலகட்டங்களில் நம்ம நெறையா அந்த மாரி மாறிட்டு வருது. போலீஸாலாம் பெண்கள் வராங்க அப்படிங்கிறதையும் அம்மா சொன்னாங்க. "கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால், மண்ணில் குமரர்க்கு மாமலையும் ஓர் கடுகாம்" அப்படின்னு சொல்லி, காதலர் அ க காதலியர் அப்படின்னு ரொம்ப அழகா பெருமையா சொல்றாரு பாவேந்தர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா, அன்றைய காலகட்டங்களில் ஆண், பெண் காதல் அப்படிங்கிறது ஒரு சிறந்த விஷயமாக பார்க்கப்பட்டது. ஒரு பெண் கேட்டு போனா கல்யாணம் பண்ணி குடுப்பாங்க. அப்படி இல்லன்னா, நீங்க உடன்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவனோட போயிடலாம் அப்படின்னு கூட சொல்லி அந்த காலத்துல இருந்திருக்கு. அ அதெல்லாம் பத்தியும் அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வரதட்சணை அப்படிங்கிறதெல்லாம் அப்போலாம் இல்ல. இப்ப தான் அதிகமா இருக்கு. எங்க ஊர் பக்கம்லாம் அப்படி கிடையாது. கேட்கறது இல்ல. ஆனா நிறைய இடங்கள்ல வரதட்சணையும் இருக்கு. அதே மாரி ஆண் வீட்டார் தான் எங்க இதுல செலவு பண்ணி எங்க ஊர் பக்கம் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படி சொன்னாங்க. ஆனா நெறைய ஊர்கள்ல பெண்கள் தான் எல்லா செலவையும் பண்ணி, அ பணமும் கொடுத்து கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு. அதே மாதிரி இன்றைக்கு ஒரு காதல் அப்படின்னு வந்துட்டா அத ஒத்துக்காத நிறைய பேர் இன்றைக்கும் கொலை செய்றாங்க. அதாவது ஆணவ கொலை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெண் பார்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப கூட அந்த காலங்கள்ல பெண் பார்த்துட்டு பதிலே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதும், ஒரு வீட்டுக்கு போய் பெண்ண பார்த்துட்டு வரும்போது பதில் சொல்லலன்னா, ஊரார் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மனதுக்கு சங்கடமான விஷயம். அதுவும் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ம் யாரையும் பார்க்காம இருக்கணும். ஒரு பொண்ணு சடங்காயிட்டாக்க யாரையுமே பார்க்கக்கூடாது. அம்மா, அண்ணன், அப்பாவ கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதும், மற்ற ஆண்களை அப்பாவா இருந்தாலும் தொடக்கூடாது அப்படிங்கிறதும் இன்றைக்கும் இருக்கிறது. அது ஓரளவுக்கு மாறிக்கிட்டு வந்தாலுமே, அந்த ஒரு வயதுன்னு வரும்போது அந்த கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது நெறைய இருந்துட்டே தான் இருக்கு. அ கல்யாணம்னு வரும்போது ஒரு காசுக்காகவோ, இல்ல குடும்ப சூழ்நிலைக்காகவோ, கி கிழவர்களை அதாவது தொண்டு கிழவன் அப்படின்னு சொல்லி பாவேந்தர் சொல்றாரு. அவன கூட கல்யாணம் பண்ணி வச்சா, அந்த பொண்ணு வாழ்க்கையே இல்லாம, அ ரொம்ப எந்த அளவுக்கு ஒரு மனம் வாடி போவாங்க அப்படிங்கிறதும் அந்த பாடல் வரிகள் மூலமாகவும் சொன்னாங்க. இல்ல குழந்தை இல்ல அப்படின்னா, தத்தெடுக்கிறத பத்தியும் அன்றைக்கே பாவேந்தர் பேசியிருக்கிறார்.
தலைவனை பிரிந்தால் ஒரு பெண் ரொம்ப சோகமா இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி ஆண்கள் இருக்காங்களான்னா கிடையாது. வருடக்கணக்குல ஒரு வியாபாரமாக போனாலும் ஆண்கள் அந்த மாரி இருக்கிறதில்ல. சில சமயங்கள் அ நிறைய ம திருமணம் கூட 2, 3 திருமணம் கூட பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறது ஆணாதிக்கம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. குழந்தை திருமணம் இதையுமே பண்ணக்கூடாதுன்னாங்க. அம்மா சொன்னாங்க. இன்னைக்குமே இந்த செல்ல கல்யாணம்னு சொல்லி இன்னுமே சிறு குழந்தைகளுக்கு திருமணம் செய்யற ஒரு பழக்கம் இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அதே மாரி ஒரு பொண்ணு சின்ன வயசுலயே விதவை ஆயிட்டா கூட, அதுக்கப்புறம் திரும்பவும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால வர்ற கஷ்டங்கள் இது எல்லாமே இருக்கு. அந்த பழக்கவழக்கங்களும் மாறணும் அப்படிங்கிறதும் அதையும் பாவேந்தர் அவர்கள் பேசியிருக்கிறாரு. இது எல்லாமே இந்த மாரியான மூட பழக்கவழக்கங்கள்லாம் போயிட்டு, அ வா வானூர்தி செல்லலாம், வாணிபம் செய்யலாம் பெண்கள் அப்படிங்கிறதையும் பாவேந்தர் அவர்கள் சொல்றாரு. ஆனாலும் இன்றைக்கு எவ்வளவுதான் வேலைக்கு போனாலும் சரி, பெண்கள் சமையல் பண்ணி வச்சுட்டு தான் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு அம்மா சொன்னாங்க. நிச்சயமா அம்மாவும் நானும் சமைச்சு வச்சுட்டு தான் வந்தேன்னு சொன்னாங்க. அது ஒரு பொறுப்பா இருக்க வரைக்கும் பரவாயில்ல. நம்ம கொரோனா சமயத்துல பார்த்தா கூட ஒரு அம்மா ஆக்ஸிஜன் சிலிண்டர் போட்டுட்டு, அவங்களுக்கு உடம்பு சரியில்ல. ஆனா ஆக்ஸிஜன் போட்டுட்டு, சிலிண்டர் போட்டுட்டு சமைக்கிற மாதிரி போட்டு ஒரு தாய்மையை புகழ்ந்து சொல்ற மாரி எல்லாம் ஃபோட்டோ கூட நம்ம பார்த்திருப்போம். இன்றைக்கு கூட இப்ப கேள்விப்பட்டது என்னன்னா, ரொம்ப உடம்பு சரியில்லாம ஒருத்தங்க இன்னைக்கு கேள்விப்படும்போது மனசு ரொம்ப சங்கடமா இருந்தது. உடம்பு சரியில்ல, ஆனாலும் போய் சமைச்சிரலாம் அப்படின்னு போகும்போது, அவங்க அப்படியே மயங்கி விழுந்துட்டு உயிரிழக்கக்கூடிய சமயங்கள், அந்த மாரி இன்னும் 1, 2 கேள்விப்பட்டிருக்கோம். அதனால உடம்பு சரியில்ல அப்படின்னாலும் சமைக்கணும் அப்படிங்கிறது இல்லாம, ஆண்களும் சமைக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதும், பெண்களும் தங்களுடைய உடல் நிலைக்கும் கொஞ்சம் அ நிச்சயமா இந்த காலகட்டங்களில நிறைய நோய்கள்லாம் வந்துட்டு இருக்கும்போது, நம்மளோட உடல்நிலைக்கு, நம்மளும் ஆரோக்கியத்துக்கு நம்மளும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுவும் உண்மை. அதே மாதிரி வீட்ல இருக்க ஆண்கள் பையனாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் சமையல் கத்துக் கொடுத்தோம்னா தான் நமக்கு உடம்பு சரியில்லாத போது, அந்த மாதிரி சமயங்கள்ல மற்றவங்க சமைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் வரும். அதனால ஆ கொஞ்சம் சமமாக ஆண் பிள்ளையா இருந்தாலும், பெண் பிள்ளையா இருந்தாலும் வீட்டு வேலைகளை பகிர்ந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் அம்மா பாவேந்தரும் பெண்ணியமும்ங்கிற தலைப்புல பெண்கள் அனுபவித்து வந்த கொடுமைகள் இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிறதும், இன்றும் சரிசமமாக ஆண்களுக்கு நிகராக வருங்காலங்களில் அனைத்து செயல்களும் பெண்களும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்கள அம்மா பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பாவேந்தர் எழுதிய புத்தகங்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. மிக்க நன்றிங்கம்மா. ரேவதி வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு விந்திய கௌரி அம்மா ஒவ்வொரு கருத்துமே பாவேந்தர் சொன்ன கவிதைகள்ல இருந்து அதையும் சொல்லிட்டு, அவங்க சொந்த அனுபவத்துல அவங்க பார்த்த ஒவ்வொரு பெண்ணை பத்தியும் குறிப்பிட்டாங்க. இதுல எல்லாத்துலயுமே என்னன்னா, நம்மள பெண்கள அடிமையா வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியாமயே அப் அப்படியே பெண்கள் நடந்து அப்படியே போனதுதான் ஒரு என்ன சொல்லுவோம் மடமை, அது மாதிரி என்ன விஷயம் வேணா சொல்லலாம். அப்படியே அடக்கமா அப்படியே வெளிய எங்கேயும் போகாம இருக்கிறது, அது ஒரு பெரிய ஒரு குவாலிஃபிகேஷன் மாதிரி ஒவ்வொரு விஷயமா சொல்லி சொல்லி சின்ன வயசுல இருந்தே சொல்றதுனால அதுதான் சரி அப்படின்னு நிறைய பெண்கள் மனதுல அது செலுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் என்னன்னா, அது அப்படியே அவங்க டிபெண்டன்டா ஆகறதுக்கு ஒரு பெரிய ஒரு அடித்தளமாவும் இது இருக்குது. அது இப்பவுமே பார்த்தீங்கன்னா, அம்மா சொன்னாங்க, அவங்க மருத்துவரா இருந்தாலும், மாவட்ட ஆட்சித்தலைவரா இருந்தாலும், வீட்ல சமையல் செஞ்சு வச்சுட்டு நீ வெளிய போ அப்படிங்கிறது. அது இப்போ வள்ளியும் குறிப்பிட்டது போல, உடம்பு சரியில்லையா? உனக்கு என்ன இல்லையா? என்னதான் இருந்தாலும் சமையல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பெண்களுக்கு உண்டான ஒரு விஷயம் மாரி இருக்கிறது அப்படிங்கிறது மாறணும்னு அப்பவே பாவேந்தர் எழுதியிருக்காரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வருது அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் யாராவது மனைவிக்கு டீ போட்டு கொடுத்தாவே, ஐயோ டீ போட்டு கொடுக்குறியா அப்படின்னு சொல்றது. இப்ப அது ஒரு ரொம்ப கேஷுவலா ஒரு சமையல் செய்யறதாட்டும், சின்ன சின்ன சமையலும் இப்ப கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் திருமணத்த பத்தி அம்மா நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டாங்க. உடன்போக்கு அந்த மாரி அந்த சங்க காலத்துல இருந்து எப்படி அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் தன் துணையே தேர்ந்தெடுக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறத பத்தியும் குறிப்பிட்டாங்க. வேளாண்மை அப்படிங்கிறது நிறைய பெண்கள் பண்ணி அதுக்கப்புறம் அத ஆண்கள் பறிச்சுட்டாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. இது ஒவ்வொன்லயும் ஃபர்ஸ்ட் இருந்ததுல இருந்து ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி மாரி ஃபர்ஸ்ட் த தன் தாய் சமூகம் சார்ந்த அந்த தாய் வழி சார்ந்த மரபுதான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தந்தை வழி மரபு வந்ததா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அது மாதிரி நிறைய விஷயங்கள் பழைய காலத்துல சரியா இருந்தது, அப்படியே மாறி மாறி அப்படியே இடைச்செருகலா நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம் அம்மா சொன்ன குறிப்பிட்ட அந்த முதல் வார்த்தை தான் நானும் சொல்றேன். நீங்க வந்து ரொம்ப பெரியவளா, தாய்மை அது இதுன்னு உண்மைதான். ஆனா அதெல்லாம் இல்லாம ரொம்ப உயர்ந்தவங்களாவும் பார்க்க வேணாம். இல்லைன்னா கீழையும் பார்க்க வேண்டாம். நீங்க எப்படி ஒரு உயிரோ அதே போல சக உயிரா மட்டும் ஒரு பெண்களை பார்க்கிற மனநிலை வந்துருச்சுன்னா, அது பெண்களுக்குமே வரணும்னு நான் சொல்றேன். ஆண்களுக்கு அப்டின்னா, இப்ப நிறைய ஆண்களுக்கு வந்து ஒரு கொடுக்கணுங்கிற அந்த என்ன சொல்றது? மத்த மரியாதை கொடுக்கறதுலருந்து அந்த மாரி எல்லா விஷயங்களுமே இருக்கு. ஆனா, அ இது வந்து பெண்களுமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாமியார் அந்த மாரி ஒவ்வொரு விஷயங்களும் என்னன்னா, அ பெண்கள் தான் செய்யணும் அப்படின்னு அவங்களே அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளிய வராம, மற்ற பெண்களையும் வந்து கீழ இழுக்குறாங்க. அதையும் வந்து நம்ம விழிப்புணர்வா கொண்டு போணும். இங்க எழுதிய அத்தனை உண்மைய சொல்லப்போனா, அத்தனை பெண்ணியம் சார்ந்த கவிதைகளும் சரி, பெண்ணியம் சார்ந்த இயக்கங்களும் நிறைய ஆண்களால தான் முன்னெடுக்கப்பட்டது. அப்படிங்கிறதையும் நான் குறிப்பிடணும்னு நெனைக்கிறேன். மிக்க மிக்க நன்றிங்க விந்திய கௌரி அம்மா. ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சொன்னீங்க. மிக்க நன்றி அனைவருக்கும். நன்றிங்க ரேவதி. நிச்சயமா ஒவ்வொரு வீட்லயும் அந்த மாமியாரோ, ஒரு இல்ல நாத்தனாரோ, அ அ அந்த மாதிரி இல்ல கூட வாழ்ற பெண்கள் ஒவ்வொரு குடும்பத்திலயும் கல்யாணம் பண்ணி வர பொண்ணுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு நம்ம பொண்ணு மாதிரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே பெண்களுக்கு பெண் அ ஆதரவா இருந்தாலே பாதி பிரச்சனைகள் வராது அப்படின்னு நினைக்கிறேன். நன்றிங்க ரேவதி. விஜயா அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உருவாழ்க உருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி ரேவதி அம்மா, கற்பனை களம் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி, கற்பனை களம் ரேவதி அம்மா, சரித்திரம் படைக்கும் தளத்தில் சித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் வேல்ராஜ் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று இந்த தளத்தில் வந்து பாவேந்தரும் பெண்ணியமும் விந்தியகவரி அம்மா அவங்க வந்து பேச வந்ததுக்கு மிக்க நன்றிகள் அம்மா. மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிலை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் வந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. அம்மா இன்னைக்கு வந்து நிறைய அற்புதமான கருத்துன்னு தான் சொல்லுவேன். பெண்களுக்கு என்னென்ன தேவை, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, அந்த காலத்துல எப்படியெல்லாம் பெண்களை நடத்துனாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்கம்மா. நான் இதை வந்து ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காம நாங்கெல்லாம் பரிதவிச்ச காலம்னே சொல்லலாம். அம்மா சொன்ன மாதிரி வெளியில போகக்கூடாது, படி போட்டு நிறுத்தினது, வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தது, அப்படியெல்லாம் நானும் இருந்திருக்கிறேம்மா. அதையெல்லாம் நீங்க சொல்லும் பொழுது ஞாபகப்படுத்திட்டீங்க. நன்றிகளம்மா.
இப்ப வந்து நீங்க சொன்னீங்க, காதல் திருமணம் பத்தி. நான் கண்ணாலே நேர்லயே பார்த்துருக்கேன். எங்க ஊர்ல வசதி அதிகமான ஒரு குடும்பம், வசதி கம்மியான குடும்பம் பையன். வசதி அதிகமான குடும்பம் பெண்ணு. அவங்க 2 பேரும் காதலிச்சுட்டாங்க. அ அவங்க அப்பா, அம்மாவுக்கு தெரிய வந்து அந்த பொண்ண கண்டிக்கும் பொழுது, "இல்ல நான் அவர தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு" அந்த பொண்ணு பிடிவாதம் பிடிக்கும் பொழுது, அந்த பொண்ண படுக்கையில இருக்கும் பொழுதே பால்டாயில காதுல ஊத்தி அந்த பொண்ண கொன்னுட்டாங்க. அப்புறம் ஜெயிலுக்கு போனாங்க. அ சிறை தண்டனை அனுபவிச்சு இப்ப வந்து இருக்கிறாங்க. அந்த பையன் இப்ப கல்யாணம் பண்ணிட்டு அவர் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு உயிர் பலியானது தாம்மா பாக்கி. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த நேரம் ஊரே ஒரே அந்த பொண்ணுக்காக ரொம்ப கலக்கப்பட்டாங்க. இத நான் அனுபவிச்சிருக்கேன். அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க. லவ் பண்ணி கல்யாணம் நடக்குது. எப்படின்னா, எங்க குடும்பத்திலேயே நடந்திருக்கு. பெண்ணு வீடு ரொம்ப பெரிய வசதி. பையன் வீடு அவங்களும் வசதின்னா, அவங்களோட கொஞ்சம் கம்மி அவ்வளோதான். அவங்க 2 பேரும் படிச்சுட்டு இருக்கும்பொழுது, காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்பொழுது சென்னையில 2 பேரும் லவ் பண்ணி 5 வருஷமா லவ் பண்ணாங்க. அந்த பொண்ண வந்து அவங்க அப்பா, அம்மா வேற குடுக்கறதுக்கு எப்படி எப்படியோ எத்தனையோ மாப்பிள்ளை பார்த்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணல. வேணாம் நான் இவர தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு 5 வருஷமா தடுத்துட்டு இருந்திருக்கு. அதன் பிறகு இந்த பொண்ணுக்கு சரி அந்த பையனையே கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. இந்த கல்யாணத்துக்கு நான் இருக்கும்பொழுது, அந்த பொண்ணோட அம்மாவே என்கிட்ட சொன்னாங்க. நாங்களே பார்த்து தேர்ந்தெடுத்தா கூட இப்படிப்பட்ட ஒரு ஜோடி பொருத்தமான மாப்பிள்ளைய பார்த்துருக்க முடியாது எங்களால. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு அந்த நேரம் என்கிட்ட சொன்னாங்க. ஆமா. ஆனா அவங்க 2 பேரும் ரொம்ப அற்புதமான அழகு. ஜோடி பொருத்தம் ரொம்ப அருமையா இருக்கும். பார்க்குறவங்க கண்ணே பட்டிருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த 5 வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் ஆகி ஒரு 6 வருஷத்துல வந்து பிரிஞ்சுட்டாங்கம்மா. பிரிஞ்சு போயிட்டு அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பையன் இன்னும் கல்யாணம் ஆவல. அவரு இருக்கிறாரு. நேரடியா இதெல்லாம் நீங்க சொல்லி நாங்க கேள்விப்பட்டது உண்டு. இப்ப நேரடியா நாங்க பார்க்கும்பொழுது, இந்த உலகம் எத நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. அதனால என்ன சொல்றேன்னா, பெண்களா இருந்தாலும், ஆண் குழந்தைங்களா இருந்தாலும் சொல்லிக் குடுத்து வளர்க்கணும். அதுதான். நம்ம சொல்லாத பெரும்போக்கா பணம், வசதி, வாய்ப்பு இருக்குன்னு பிள்ளைங்கள படிக்க வைக்கணும். ஆனா நான் கருத்த வந்து எடுத்து அவங்களுக்கு சொல்லி உணர்த்தணும். அது யாரால முடியும்னா, அப்பா, அம்மாவால தான் முடியும். அதனால சிறந்து விளங்கலாம். அப்புறம் எவ்வளோதான் குடும்பத்துல கஷ்டம் வந்தாலும், அடி, சண்டை அது அது எது வந்தாலும், அந்த நேரம் நம்ம பொறுமையா சகிச்சுக்கிட்டு இருந்துடணும். அப்பதான் அந்த வாழ்க்கை வந்து முக்தி அடையும். அதனால பெண்களும் வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் விவாகரத்து இதெல்லாம் போகக்கூடாது. இருந்து வாழ்ந்து சாதிக்கணும். சாதனை படைக்கணும் பெண்மணிகள். ஏன்னா இந்த விதத்துல குடும்பத்த நல்ல விதமா கொண்டுட்டு போணும். நமக்குள்ள இருக்கிற வேதனை இருக்கும். அடுத்தவங்ககிட்டயும் சொல்லி புலம்பலாம். ஆனா அப்படியே சுதாரிச்சுட்டு, சரி நம்ம இப்படி இருக்கக்கூடாது, இப்படி வாழணும். நமக்கு பிள்ளைங்க இருக்காங்க. அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு நம்மளும் எடுத்து உணர்த்தணும். நம்மளும் அப்படி வாழ்ந்து காட்டணும். அப்படின்னு நான் கேட்டுக்கிறேம்மா. அம்மா நீங்க நிறைய பெண்களுக்கு உரிய கருத்துக்களை சொன்னீங்க. இந்த புத்தகம்லாம் பேரு சொன்னீங்கம்மா. கண்டிப்பா நான் அதுல 2 புக்கு நான் படிச்சிருக்கேன். மீதி புக்கையும் நான் படிப்பேன். இத நான் உறுதி எடுத்துக்கிறேம்மா. வருங்கால சமுதாயம் நம்ம குழந்தைங்க கையில இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுங்க. அற்புதமா புரிய வைங்க. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றிகள் அம்மா. வந்தீக அம்மா, கௌரி அம்மா அவங்களும், அவங்க குழந்தைங்களும், குடும்பமும் நல்ல உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும், கருத்துக்களுக்கும் நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு அம்மா விஜய கௌரி அம்மா, இன்னைக்கு அருமையான ஒரு உரை, பாவேந்திரம் பெண்ணியம் சொல்லி தலைப்புல நிறைய கருத்துக்கள், நிறைய அனுபவங்கள் சிறப்பா இருந்ததுமா.
நன்றிகள். நீங்க சொல்ல சொல்ல நான் சிறு வயசுல நான் எண்ணியது, அதாவது இந்த உசிலம்பட்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே கள்ளிப்பாலை வச்சு சாவடிக்கிறது. அது எதனால அப்படி சொல்றாங்க அப்படிங்கும்போது, இந்த சமுதாய கட்டமைப்பு என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு பெண் குழந்தை பிறந்தா செலவு, அவங்களுக்கு பிறந்ததுல இருந்து அவங்களுக்கு சடங்கு செய்யறதுல இருந்து அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இருந்து அதுக்கப்புறம் மறுவீடு, அப்படி ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு. அப்ப அந்த கொடுமை வந்து வரதட்சணை கொடுமை வந்து அப்பவே ஸ்டார்டிங்ல இருந்திருக்கு போல. அதனால வந்து பெண் குழந்தை பிறந்தா கூட நமக்கு செலவு தான் அப்படின்ட்டு அந்த குழந்தைகளை வந்து சிசுவை அப்படியே சாவடிக்கிற அந்த ஒரு பழக்கமா இருந்தது. அந்த கேஜிஎஃப் 1 படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு தாய் எப்படி கதறுவா. ஆம்பளை பையன் பிறந்தா உயிரோட இருக்கணும், பொண்ணு பிறந்தா சாவடிக்கணுங்கிற அந்த இதுல பொண்ணு பிறந்துடும். அப்ப அந்த தாய் எவ்வளவு துடிப்பா அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு. ஆனா அது மாதிரி அந்த சிசுவை கொல்ற தாய்மார்கள்லாம் அந்த உள்ள குமுறல்கள்லாம் இருந்திருக்கும். ஆனா சமுதாய இது வந்து வழி இல்ல, கொண்டுதான் ஆகணும்னு சொல்லி அது பண்ணது. பெண் அடிமைத்தனம், உடன்கட்டை ஏறுதல், இந்த மாதிரி பல பெண்களுக்குமே ஒரு ஒரு ஏன்டா பொண்ணா பிறந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த பெண்கள் மீதான ஒரு மதிப்பு அப்படி இருந்தது. ஸோ இதெல்லாம் கலையத்தான் பெரியார் வந்து அந்த பெண்களை வந்து பெண்கள் விடுதலைக்காக அவ்வளவு போராட்டம் பண்ணி அந்த பெண்களை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் கடவுள் மறுப்பாளருங்கிற ஒரே ஒரு இதை மட்டும் தான் வச்சு பெரியார் இது பண்ணாரு. ஆனா பெரியார் மட்டும் அன்னைக்கு இல்ல, இந்த பெண்களுக்கு அவ்வளவு ஒரு சப்போர்ட்டிவா அவ்வளவு போராட்டம் நடத்தி நிறைய பண்ணாரு. அதே மாதிரி பாவேந்தர் சரி, பாரதிதாசன் பாரதிதாசன் சரி, பாரதியார் சரி, இந்த பெண்களுக்காக எவ்வளவோ கவிதைகள், பாடல்கள், விழிப்புணர்வு நாடகங்கள்லாம் நடத்தி பண்ணியிருக்காங்க. அது உண்மைதாம்மா. அந்த பெண்ணியம் வந்து போற்றப்படணும். எல்லா துறைகளிலும் பெண்கள் இப்ப வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கொஞ்சம் மாறிடுச்சு. அதே மாதிரி அம்மா சொன்னாங்க, இப்ப நம்ம ஒரு பெண்ணோட விருப்பத்தை கூட கேட்காம அப்ப எல்லாம் வந்து அது பெருமையா வேற சொல்லிக்குவாங்க, நான் போட்ட கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருக்கும். ஆனா அந்த மனதுல என்ன ஆசை இருக்கு அப்படின்னு கேட்டறியாம சில கட்டாய திருமணங்கள், வயது மூத்த திருமணங்கள், இரண்டாவது திருமணத்துக்கு தன்னுடைய மகளை அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கும் ஒரு உயிர், அவங்க ஒரு உயிர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வரணும் அப்படின்ட்டு நம்ம சசி பிரதர் கூட சொல்லுவார், இந்த ஹவுஸ் ஒய்ஃப்னா யாருங்க அப்படின்னா சோல்ஜர் மாதிரி. சோல்ஜர்னா யாரு? ஒரு ராணுவ எல்லை படையில தன் உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்துக்கு அந்த ப்ரொடெக்ட் பண்ற அந்த ஒரு இதுதான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப். ஏன்னா அது அவர் எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற அது ஒரு பெருமையா சொல்லுவாரு. அது மாதிரி எல்லா வேலைகளையுமே நம்ம ஆம்பளைங்க வந்து வெளியே வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு மட்டும் அது மட்டும் தான் பண்றது. பெண்கள் வந்து குடும்பத்துல எல்லா உறவுகளையும், மாமியார் மாமனார் எல்லா உறவுகளையும் பார்த்து பார்த்து பிள்ளைகளை சாப்பிட்டாங்களா சமைச்சு எல்லா வேலையும் செஞ்சு காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு இரவு 10 மணி வரைக்கும் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம், அவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பாங்க. குடும்பத்துக்கு வேயா உடம்புக்குள்ள அப்படியே சொல்லுவாங்க, ஓடா போயிட்டு வேஞ்சு ஓடா போயிட்டுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு உழைப்பு அப்படி இருக்கும் பெண்களுக்கு. இப்ப கல்வியிலையும் சிறந்து விளங்குறாங்க, பைலட் விமானம் ஓட்டுறாங்க, விஞ்ஞானியா இருக்காங்க, டாக்டர், எத்தனையோ துறைகள்ல பெண்கள் முன்னிலையில இருக்காங்க, படிப்பு சிறந்த, அதனால பெருமையா தான் இருக்கு. ஆனா அந்த காலத்துல அப்படி கொஞ்சம் கொடுமைகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க வருத்தமா இருக்கு. அதனுடைய கோபத்தையும் அதனுடைய வீரியத்தையும் வந்து பாரதிதாசன் அவருடைய புத்தகத்துல அருமையா சொன்னது. அம்மா சொன்னது வந்து சிறப்பா இருந்தது. நன்றிகள் அம்மா, நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. சசிகலாமா, வணக்கம், நீங்க பேசலாம்.
சசிகலாமா. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம்மிடையே பெண்ணியம் சார்ந்த பாவேந்தர்களின் பார்வையை பற்றிய அற்புதமான, அதாவது இப்பொழுது உள்ள கால சூழ்நிலைக்கு தேவையான ஒரு தலைப்பில் அம்மா நன்னெறி ஆசிரியர், நமக்கெல்லாம் ரொம்ப பிடித்த ஒரு பேராசிரியர் அம்மாவுடைய சொற்பொழிவை எப்பவுமே விரும்பி கேட்கறது உண்டு. அம்மா என்று அவர் பாரதிதாசனுடைய அற்புதமான இந்த சமூகத்திற்கு அவர் அளித்து சென்ற புரட்சிகரமான சிந்தனையை நம்மிடம் பகிர்ந்தார். குறிப்பாக இப்பொழுது நிலவுகின்ற இந்த காலகட்டத்தில் ஆண்களை வளர்ப்பதுதான் மிக, அதாவது ஆண் குழந்தைகளை சொல்லி வளர்க்க வேண்டிய ஒரு சூழல் இப்பொழுது நிலவுகிறது. அதை பெற்றோர்கள் இருவரும், தாய் தந்தையர் இருவரும் சேர்ந்து ஆண் குழந்தைகளுக்கு முதலில் நெறி சார்ந்த அந்த விஷயங்களை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அதே போன்று அம்மா அவர்கள் இந்த சிலப்பதிகாரத்துல பெரும்பாலும் இந்த ஆண் சம்பந்தமான விஷயங்கள் தான் பேசப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு கூட அம்மாக்கள் இதை கேட்கணும்னு நினைச்சேன். திருக்குறள்ல கூட பெரும்பாலும் ஆண், அதாவது இந்த குறள், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் எனும் சொல், அதே போன்று ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை, இது போன்ற பெரும்பாலான பாடல்கள்ல ஆண் மையப்படுத்தி தான் வந்திருக்கு. இது பற்றி அம்மா கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். அதே போன்று பெரிய சிந்தனையாளர்கள் பெரியார், அம்பேத்கர் போன்றவர்கள் இந்த பெண்ணடிமை தனத்தை போக்க வேண்டும் என்பதற்காக பெரிய ஒரு புரட்சிகரமான சிந்தனைகளை விதைத்து சென்றார்கள். அதே போன்று இன்னொரு கருத்தும் எனக்கு, இந்த மதங்கள் இந்த பெண்ணடிமைத்தனத்திற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது என்பது போன்ற ஒரு சூழல் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. இப்பொழுதும் இந்த விஞ்ஞானம் முதிர்ச்சி அடைந்த காலத்திலும் அது இன்னும் மாறவில்லை என்பது போன்ற ஒன்ற சூழல் நிலவுகிறது. சென்ற வாரம் சனிக்கிழமை அவர் நம்முடைய சிறப்பு விருந்தினர் கூட இதை மையப்படுத்தி காட்டினார். அதாவது இப்பொழுது நம் இந்திய தேசத்தில் கூட நீதித்துறைகளெல்லாம் இது சார்ந்த விஷயங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறது. இது போன்ற நிலைகள் மாற வேண்டும். ஆணாதிக்கம் மறைந்து பெண்ணியம் போற்றப்பட வேண்டும். பெண்கள் இல்லை என்றால் இந்த சமூகத்தில் பெரிய மாற்றம் நிகழ்வது கடினம். எனவே ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி நாம் பயணிப்போம். ஒரு இனிய பாடலோடு. புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். பொதுவுடைமை கொள்கை திசையெட்டும் சேர்ப்போம். பொதுவுடைமை கொள்கை திசையெட்டும் சேர்ப்போம். புனிதமோடு அதை எங்கள் உயிரென்று காப்போம். புனிதமோடு அது எங்கள் உயிரென்று காப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இது எனது என்னுமோர் கொடுமையை தவிர்ப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இது எனது என்னுமோர் கொடுமையை தவிர்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்,
கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் அருமையான பாடலுக்கும் நன்றிங்கய்யா. சசிகலாமா வணக்கம், நீங்க பேசலாம். ஹலோ, அனைவருக்கும் காலை வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்துக்கு நன்றி. காலை ஒரு நல்ல நிகழ்வு, நல்ல பெண்கள் சார்ந்த நிறைய சிந்தனை. நன்றிங்கம்மா. பெண்கள் தன்னையே காத்துக்கிறது இல்ல, தன் உடல் நலத்தை காத்துக்கிறது இல்ல அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முதன்மையான கருத்தும் கூட. அவங்க இல்ல கடமைகள் தான் அடுத்துதான் தன்னை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது. அதனால எவ்வளவு உடல்நல குறைவு வருதுங்கிறது அது அந்த யோகா சார்ந்து பாக்குறப்ப நிறைய பேர் சொல்றதும் அதுதான். வீடு பிள்ளைங்கன்னு பார்த்துட்டே என்ன பார்த்துக்காதனாலதாம்மா இவ்வளவு உடல்நல குறைவுன்னு சொல்லுவாங்க. அது சார்ந்த சிந்தனை காலையில ரொம்ப நல்லா இருந்ததும்மா. அடுத்து பெண்களுக்கே ஒத்தும் உதவியும் வாழணுங்கிறது அதுவும் ஒரு சிறந்த சிந்தனை இன்னைக்கு. அதற்கும் நன்றிங்கம்மா. அடுத்தது இறுதியா நீங்க புக்கு சொன்னீங்க. எத்தனை புக்கு எப்பா, எவ்வளவு வாசிப்பு ஐயா! உங்ககிட்ட ஒரு பணிவு எப்போதும் பார்ப்போம். அந்த பணிவு எல்லாம் எங்க இருந்து வருது, எங்க இருந்து பெற்றுக்கொண்டீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுங்கம்மா. நன்றி நன்றி நன்றி. நீ சிந்தனைக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். விந்தியா கௌரி அம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்க நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பாவேந்தரும் பெண்ணியமும் அப்படின்ற தலைப்புல பேசிய பல கருத்துக்களை நீங்க கேட்டது எனக்கு ரொம்ப மகிழ்வா இருந்தது. கற்புகழியம்மா, நான் பேசினதை அருமையா தொகுத்து சொன்னீங்க. மிகப்பெரிய ஒரு சாதனை அம்மா. ரொம்ப மகிழ்வா இருக்குமா. நன்றிகள் அம்மா. வாய்ப்பு கொடுத்த பிரிட்டோ ஐயாவுக்கு நன்றிகள். நீங்க கேட்டீங்களம்மா, நாணம், அச்சம், மடம், பயிர்ப்பு. நம்ம களவு வாழ்க்கையில அப்படி எடுத்துட்டோம்னா, நாணம்ங்கிறது என்னன்னா, முதல்ல கணவனை காதலனை அப்படி பார்க்குறப்போ பெண்மைக்கான அந்த ஒரு நாணம். இன்னொன்று, களவு வாழ்க்கையில தலைவன் தலைவி வாழ்வு, தலைவி தலைவனை திருமணம் செஞ்சுக்கணும். அப்போ என்ன செய்யணும்? அவனையே கல்யாணம் பண்ணிக்கணும். வேற ஒரு அரசன், சிற்றரசன், வேற ஒரு பெருஞ்செல்வந்தன் பெண் கேட்டு வந்தா கூட அவங்க மறுத்துருவாங்க. நல்ல ஒரு நிகழ்வா அன்றைக்கு இருந்திருக்குமா. அச்சம், பெண்ணுக்கு அச்சம் இருக்கு இல்லையா, அதுதான் நாணம். அச்சம், மடமை அப்படிங்கிறது அறிந்தும் அறியாமலும். இப்போ நம்ம இல்லற வாழ்க்கை தான் வாழ்கிறோம். வெள்ளைக்காக்கா பறக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும், வெள்ளைக்காக்கா இந்த ஏரியாவில் கிடையாது அப்படின்னு. அப்படியா, பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு, ரொம்ப வெள்ளையா இருந்துச்சா அப்படின்னு நம்ம இயல்பாக சிரிச்சுக்கிட்டே பேசணும். அதுக்கு பதிலாக அறிவு சார்ந்து பேசணும்னா அங்கே பிரச்சனை தான் வரும். அறிந்தும் அறியாமல். பயிர்ப்பு அப்படின்னா முதல்ல ஆடவன், அதாவது காதல் வாழ்க்கையோ இல்லை திருமண வாழ்க்கையோ, கணவனுடைய அந்த தோடுதல், அதுதான்மா பயிர்ப்பு. நீங்கள் கேட்டீங்க, அது நான் விளக்கம் சொல்லிட்டேம்மா. ராமச்சந்திரன் ஐயா கேட்டாங்க, ஏன் திருக்குறளையும் மற்ற இலக்கியங்கள்லையும் ஆண்னு தான் அப்படி எழுதியிருக்கு அப்படின்னா, ஆண் சமூகம் தங்களை உயர்வாக நல்லா மாற்றிக்கிட்டாங்க. திருவள்ளுவரும் சரி, மற்ற தொல்காப்பியர் எல்லாருமே அப்படித்தான் எழுதியிருப்பாங்க. நான் இளங்கலை படிக்கிறப்போவே எப்போ பாரு எடுத்துக்காட்டுனா முதல்ல ஆண்கள் தான்ப்பா அப்படி நானே சொல்லுவேன். பெண்கள்லாம் ரெண்டாவது. அப்புறம் நிறைய நூல்களை படிக்கிற போது சரிதான், அந்த கவிதை எந்த படைப்பாகட்டும் சரிதான், சிறுகதை இதனால ஆண் அப்படித்தான் வரும். ஆய்வு கட்டுரைகளையும் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் எழுதுவாங்க. ஒருவன், அவன் அப்படின்னே எழுதுவாங்க ஆய்வு கட்டுரையில. நான் சில சமயம் ஏன் பெண்ணும் இந்த செயல்பாட்டுக்கு உரியவள் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வேன்,
மனிதன் அப்படின்னு போடுற இடத்துல மனிதர் அப்படின்னு எழுதுவேன். அதை பலர் பல மாத்திடுவேன், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து. அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு திருப்தியா வரும். ஏனோ இன்னும் அப்படிதான் எழுதுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது அவங்கவுங்க மாற்றிக்க வேண்டிய ஒன்று. நம்ம யாரையுமே அடிமையாக்க கூடாது, நாமளும் அடிமையா இருக்கக்கூடாது. ஆணாதிக்கமும் தவறு, பெண்ணாதிக்கமும் தவறு. நான் சொன்னேன்ல, ஆண்கள் சிலர் பலதாரம் பண்ணிக்கிறாங்கன்னு. சில பெண்களும் 2 திருமணம் பண்ணி 2 கணவனோட வாழ்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். என்னடா இப்படி அப்படின்லாம் நினைச்சிருக்கேன். சில பெண்கள் மோசமா இருக்கிறவங்களும் உண்டுதான். அன்றைய காலத்துல தொல்காப்பியத்தில் பரத்தைய பிரிவுன்னு கொடுத்துருப்பாரு. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்றைக்கு இருக்கு இல்லையா, சில இடங்கள்ல நம்ம பார்க்குறோம்ல, ஆணும் பெண்ணும் ஒழுக்கமா இருக்கணும், எல்லாரும் சமந்தான். நான் சில இடங்கள்ல இதை பதிவு பண்ணியிருக்கேன், இப்ப திருப்பவும் பதிவு பண்றேன். எனக்கு மேலாக எவனும் இல்லை, எனக்கு கீழாக எவனும் இல்லை அப்படின்னு பெரியார் சொல்லுவார். எல்லாருமே சமந்தான், பெண்ணும் ஆணும் சரிநிகர் சமந்தான். அதை ரொம்ப நுட்பமா பாவேந்தர் கொடுத்திருப்பாரு. நீங்க எல்லாருமே நான் பேசினதை கேட்டு உங்களோட வாழ்வியல் சார்ந்த நிகழ்வையும் நீங்க சொன்னீங்க. விஜயாம்மா என்னை வாழ்த்துனீங்க, மன நிறைவா இருந்ததும்மா. உங்களோட வாழ்த்துக்கள் என்னை வாழ வைக்கும்மா. எனக்கு அதுல ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டும்மா. சசிகலாம்மா, இனிமையா நான் பேசினதை பத்தி எடுத்து சொன்னீங்கம்மா. ரேவதி அம்மா, நான் பேசினதுல பல கருத்துக்களை, அதுவும் தொடக்கத்துல பெண்ணியம்ன்றது அந்த ஆய்வாளர் எழுதினதை தான் நான் வாசித்தேன். நான் ஏன் வாசித்தேன் அப்படின்னா, நீங்க கேட்குறப்போ அது நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட எண்ணம். பாவேந்தரோட கருத்துக்களை மட்டும் கவிதை முடிச்சு சொன்னா கொஞ்சம் கேட்கறது கஷ்டமா இருக்கு இல்லையா? அதனால வாழ்வியல்ல நடந்த நான் சொன்ன எல்லாமே உண்மைகள் அம்மா. இன்றைக்கும் குழந்தை மனம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய தெரிஞ்சிருக்கு. பணக்கார பையனா இருந்தா இந்த பிள்ளைக்கு 17 வயது +2 முடிஞ்சிருக்கும், கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. படிச்சவங்களே, பதவியில இருக்கவங்களே. நான் ஒரு நபர் அப்படி பார்த்துட்டு, எப்படி இப்படி பண்ணீங்கன்னா, மாப்பிள்ளை கிடைக்காம போயிடும் அதனாலதான் அப்படின்னு. சட்டம் தெரிந்தும் படித்து பதவியில இருக்கிறவங்கள அந்த தவறு செய்யறாங்கன்னா, ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னெல்லாம் பெண்களுக்கு கொடுமை நிகழ்ந்திருக்கும் பாருங்களேன். சில பெண்கள் அந்த பெண் உரிமையை தவறாவும் பயன்படுத்துறாங்க, பண்பு இல்லாமலும் இருக்கிறாங்க, ஒழுக்கம் இல்லாமலும் இருக்காங்க. அது தவறு. இது நாமளே ஒவ்வொருத்தருமே சரி செய்யக்கூடியது. பாவேந்தரோட அந்த விதை இன்னைக்கு நல்ல ஒரு மரமா இருக்கு, கனித்தரும் மரமா இருக்கு. எல்லா உறவுகளோடையும் நம்ம நல்லா இருக்கணும். ஐயா பாடல் பாடினாங்க, ராமச்சந்திரன், மகிழ்ச்சியா இருந்தது. சேவியர் ஐயா தன்னோட கருத்துக்களை ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாங்க. இன்னும் பலருடைய அந்த பின்னூட்டம் எனக்கு ரொம்ப மகிழ்வா இருந்தது. நன்றிகள் அம்மா, நன்றிகள் அம்மா, நன்றிகள் ஐயா, நன்றிகள் ஐயா. மிக்க நன்றிங்கம்மா. பாவேந்தரும் பெண்ணியமும்ன்ற தலைப்புல நிறைய அருமையான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமா அது குறித்து பல சிந்தனைகளும் நம்ம சிந்திக்கிற ஒரு அருமையான சூழ்நிலையும் கலந்துரையாடல் மாதிரியும் இருந்தது. மிக்க நன்றிங்கம்மா. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் கலாபம் சங்கர், பவுலின், சர்வஜித், நித்யாதேவி, தேவகி, தினேஷ், ஆந்தி, அந்திவாணன், வண்ணன் அனைவருக்கும் நன்றி. பவளமணிம்மா அருமையான உரை, நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்னு சொல்லியிருக்காங்க. நித்யாதேவி அருமையான உரைன்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு தமிழருட்பா என்ற தொடரில் காசி ஆறுமுகம் அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.